ஓகே, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்டேட் சொல்ற ஒரு ஆளை காணதுனால நம்ம அப்டேட்டோட ஆரம்பிச்சிருவோம். இன்றைய ஒரு தகவல் என்னன்னா, SK26 சிவகார்த்திகேயனோட அடுத்த படம், அந்த தாய் கிழவி படத்தோட டைரக்டர் சிவகுமார் இருக்காருல்ல, அவங்க கூட படம் பண்றதா நியூஸ் வந்துச்சுல்ல. அந்த படத்துடைய ஷூட்டிங்கே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ப்ரோமோ ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தகவல். மதுரையில படத்துடைய அந்த ப்ரோமோ ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்களாம். சுப்ரீம் சுந்தர் தான் வந்து ஃபைட் மாஸ்டர் அந்த படத்துக்கு. இந்த படத்துடைய ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோமோ ஷூட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கண்டினியூஸா அப்படியே ஃபாலோ பண்ணி படத்தோட ஷூட்டிங் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட பர்த்டே அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது போல இருக்கு அந்த படத்துக்கு. D55 தனுஷுடைய அடுத்த படம் இன்றைக்கு வந்து பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை வீடியோ இன்னொரு நாள்ல வரும். இன்னைக்கு வந்து அதுல வந்து மம்முட்டி ஆன் போர்ட் அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து அபிஷியலாவே வந்துருச்சு. அஹ் தனுஷ், மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, சாய் அபியங்கர் மியூசிக்கு, ராஜ்குமார் பெரியசாமி, ஆஃப்டர் அமரன். இந்த காம்பினேஷனே பயங்கரமா தனுஷோட லைனப் இந்த கரை படத்துக்கு அப்புறம் இது பர்ஃபெக்டான ஒரு எப்படி சொல்றேன்னா அவரோட லைனப்பே சூப்பரா கொண்டு போறாருங்கிறது இன்னொரு முறை நிரூபணமாயிருக்கு. அடுத்தது வித் லவ் அந்த படத்துக்கு நேற்று வந்து ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க. அதோடைய கிளிம்ஸ் நிறைய வந்துருந்துச்சு இன்னைக்கு. அது போக செலிபிரிட்டிஸ் என்னென்ன பேசுறாங்கிற கிளிம்ஸையும் வீடியோ பைக்ஸா விட்டுருந்தாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல பாத்தீங்கன்னா வித் லவ் புக் பண்ணும்போது அதுல ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. வித் லவ்னே வந்து லோகோ வர மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்தேன் நான், நீங்களும் பார்த்தேன்னா பாருங்க, பார்க்கலன்னா அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த லவ்வர்ஸ் டேக்கு வந்து மௌனம் பேசுறது வந்தா நல்லா இருக்கும், பிப்ரவரி ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. மௌனம் பேசுறது அதே டேட்டுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே டேட்டுக்கு லாக் பண்ணியிருக்காங்க சூப்பரா. பிப்ரவரி 13 மௌனம் பேசியது ரீரிலீஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னா எஸ் அப்படின்னு ஒரு படம், ஏன் என்ன என்னது ஏன் என்ன ஏதோ செய்தாய் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு மோஷன் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அபிஷியல் மோஷன் போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மலையாளத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற சத்தா பச்சா, கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு தெரியல, அந்த படத்துடைய தமிழ் ட்ரெய்லர் இன்னைக்கு வந்திருக்கு. கா அப்படின்னு ஆண்ட்ரியா படம். அந்த ஆண்ட்ரியா படம் வந்து கா த ஃபாரஸ்ட் February 13 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக்ல, அதாவது மியூசிக் டைரக்டரா அவர் வந்து கம்பேக் கொடுத்திருக்க அந்த படத்துக்கு பூக்கி அப்படிங்கிற படத்துல நெக்ஸ்ட் சிங்கிள் பிடிக்கல பிடிக்கல அப்படிங்கிற சாங் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும்னு அதுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, லெஜண்ட் சரவணன் அவருடைய இரண்டாவது படம், அந்த படத்துக்கு லீடர் அப்படின்னு டைட்டில் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. வித் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரோட வந்திருக்கு. டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த டீசர் எப்படி இருந்துச்சுங்கிறத பேசுவோம். அனுபமா நடிச்ச லாக்டவுன் படத்துல இருந்து அழகான ராணியே அப்படிங்கிற பாட்டு இந்திய சாங் விட்டு இருந்தாங்க. அடுத்தது பெட்டி அந்த படம் அபிஷியலாவே போஸ்ட்போன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. புது ரிலீஸ் டேட்டோட விட்டுருக்காங்க. சூப்பர், அதுதான் நல்லது. ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நல்ல சூப்பர் டேட்டு. அப்புறம் தாய் கிழவி அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாய் கிழவி வாரா அப்படிங்கிற பாட்டு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் வாய்ஸ்ல அந்த பாட்டு வருது. சிவகார்த்திகேயன் தான் பாடி இருக்கிறாரு. படம் February 20 ரிலீஸ் ஆகுங்கிறது ரீகன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அடுத்தது ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற படத்தை வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அடல்ட் ஒன்லி படம், அடல்ட் காமெடி படம்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. ட்ரெய்லரும் அந்த அளவுக்கு தான் மோசமா இருந்துச்சு. நீங்க அதை பார்க்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை சார்ந்தது. அடுத்தது பவன் கல்யாண் பகத்சிங் பகத்சிங் அந்த படம் வந்து ரொம்ப காலமா கிடப்புல இருந்துச்சு. மார்ச் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அபிஷியலா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. March 26 படம் ரிலீஸ் ஆகிறது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த லெஜண்ட் சரவணா அவர் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல ஆர்வமா ஷாருக்கான் மாதிரி சல்மான் கான் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு அதில் போட்டோலாம் ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டியிருப்பாராம். அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லியிருந்தாரு. அது அந்த வீடியோவும் வந்துருந்துச்சு. அதை பார்க்கலன்னா பாருங்க, நல்லாதான் பேசுறாரு. அடுத்தது வேற என்ன, ஒரு நிமிஷம் பார்ப்போம். அப்படியே அனோமி அப்படிங்கிற படத்துக்கு 2 days கவுண்டர் போஸ்ட் விட்டுருக்காங்க. வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. வாரணாசி அப்படிங்கிற படம், அந்த படம் உங்களுக்கு தெரியும். அந்த படம் அபிஷியல் ரிலீஸ் வந்துட்டாலும் அந்த படத்தை பத்தி பேட்டிகள் நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த பேட்டிகள் வந்து ஸ்பெஷல் வேர்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய கார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. வேற அடுத்தது வந்து SSR 61, அதுதான் நான் வந்து மிகப்பெரிய அப்டேட்டா இன்னைக்கு பாக்குறேன். சிங்கீதம் சீனிவாசராவ் ஹாலிவுட்ல ஒரு டேரக்டர் சொல்லுவாங்க, 95 வயசு 94 வயசு ஆகுது, அவர் இன்னமும் படம் எடுக்கிறாரு. ஆனா நம்ம ஊர்ல நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் 95வது வயசுல அவர் அடுத்த படத்தோட இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஷூட்டிங் அந்த கிளிப்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா வந்து அந்த வயசுல அவர் ஆக்டிவா வேலை வாங்குறது இருக்குல்ல. ஏற்கனவே அவர் தான் இந்தியாவில வந்து சைலண்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாரு.
டைம் டிராவல் ஃபிலிம் எப்பயோ தெலுங்குல வந்து இந்த ஆதித்யா 369 டைட்டில், அந்த டைட்டில் எடுத்தாரு நினைக்கிறேன், பாலையா கூட. அப்பயே 90ஸ்லயே டைம் டிராவல் ஃபிலிம் எடுத்திருந்தாரு. இப்போ வந்து வெறும் மியூசிக்கை மட்டும் வச்சு படமா, அதாவது டைலாக்ஸ் முதல் கொண்டு மியூசிக் வடிவத்திலேயே பேசுற மாதிரி அப்படி ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த வயசுல டிஃப்ரெண்டா ஒரு கிரியேட்டிவ் பண்றாரு அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இன்னைக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்னு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அனில் ரவிப்புடி டைரக்ஷன்ல ஃபகத் பாசில் அப்படிங்கிறது. அடுத்து அவர் திரும்ப வெங்கடேஷ் கூட ஜாயின் பண்ற படத்துல ஃபகத் பாசில் செகண்ட் லீடா நடிக்கிறாராம். அதே பீம்ஸ் தான் வந்து மியூசிக் டைரக்டரா. சைன் ஸ்கிரீன் வந்து தயாரிக்கிறாங்க. படம் வந்து அடுத்த பொங்கலுக்கு, அதாவது சங்கராந்திக்கு ஒரு படம் சங்கராந்திக்கு வசூல்ங்கிறத அவர் வந்து நிரூபிச்சுட்டே இருக்க. சங்கராந்திக்கு 2027 சங்கராந்திக்கு வசூலாம். அடுத்தது அந்த வாரணாசி படத்துல இருந்து பேட்டிகள்ல முக்கியமான அம்சம் என்னன்னா, ராஜமௌழி வந்து 25 நிமிஷம் வந்து மித்தாலஜிக்கல் ஏரா வந்து கவர் பண்ணிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ராமாயணத்தை 25 நிமிஷம் அந்த படத்துல கிளிம்ஸா வச்சிருக்காங்க, சீனா வச்சிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் படமா தான் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருந்தாங்களாம். கடைசியில வந்து அந்த ஐடியா டிராப் பண்ணிட்டு சிங்கிள் பார்ட் பிலிமா 1 பார்ட் பிலிமா ரிலீஸ் பண்றாங்க. சூப்பரான முடிவு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்டேட் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா சொல்லிட்டாரு. 3 மணி நேரம் 3:20 வரைக்கும் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, வேற என்ன அப்டேட் மிஸ் ஆச்சு? பரணி, என்ன பரணி இவ்வளவு காலதாமதம்? காலதாமதம்லாம் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் வந்துட்டேன். லிசனர்ல இருந்தேன், அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணீங்களா? சரி, ஏதாவது அப்டேட் விட்டு போச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்களேன். அந்த ஹிந்தி படம் ASSI, அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் Feb 20 வருது. டாப்ஸி நடிக்கிற படம். அப்புறம் மே டே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஒரிஜினல் ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். ரியான் ரேனால்ட்ஸ், கென்னத் நடிக்கிற படம். அது வந்து September 4 வருதுன்னு சொல்லி ஆப்பிள் டிவியில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தூ தீவானே ஷெஹர் மெயின் அப்படின்ற ஹிந்தி படம், மிருனால் தாக்கூர் நடிக்கிற படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபீல் குட் லவ் ட்ராமா. அந்த படம் February 20th வருது. அப்புறம் உஸ்தாத் பகத்சிங் சொல்லிட்டீங்களான்னு தெரியல, அது வந்து 26. ஓகே. அப்புறம் மௌனம் பேசியதே வந்து Feb 13th வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவுமே இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. மற்றதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மிருனால் தாக்கூர் படத்துல நம்ம 3 பாட்டை நம்ம 3 படத்துல அந்த உயிரே உயிரே பாட்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? ட்ரெய்லர்ல இருந்துச்சு. ஆமா, பிஜிஎம் வருதே, கவனிக்கலையா? ஐயோ, பிஜிஎம்மே அந்த பாட்டு தான். நீ கவனிச்சிருக்க மாட்ட, ஏன்னா அதுதான் உனக்கு வன்மம். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கண்டிப்பாரு. ஓஹோ, இவர் வேற நடுவில் கொடுத்துட்டு போயிடாரு. பிரகாஷ் ப்ரோ, இது நரிநாரி பாத்தீங்களா? இன்னைக்குதான் வந்துச்சு போல, நான் பாக்கல. நமக்கு இந்த பழச பெண்டுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் முடிச்சு விட்டேன் இன்னைக்கு. இந்த லாஸ்ட் சாம்பரை ஸ்டாண்டிங்னு ஒன்று சொல்லியிருந்தாப்புல, விசால் சொன்னாரா ஆதி சொன்னாரான்னு தெரியல, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அதை பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன்ல. அது கொஞ்சம் கடைசி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை முடிச்சு விட்டு இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் அடுத்து வந்து இது ஏற்கனவே பழச பெண்டுக்கு ரிப்ளை 98 முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு. இன்னும் ஒண்ணு பெண்டுக்கு இருக்கு. அது வந்து பரணி அமிச்சது. அந்த பரணி அமிச்சதை முடிச்சுட்டேன்னா அடுத்து இந்த நரி அமிச்சது இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஏன்னா இந்த வாரங்களுக்கு உங்களுக்கு கண்டென்ட்டா வந்துட்டு இருக்கும். ஏன்னா அடுத்த மத்த 3 படமும் நெக்ஸ்ட் வீக்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் வீக் இந்த டைம்ல வந்துடும் நினைக்கிறேன் எல்லாமே. பிரகாஷ் ப்ரோ, என்ன உங்களுக்கு 6 லைக் வந்திருக்கு, 20 புக் மார்க் வந்திருக்கு பிரகாஷ் ப்ரோ. அப்புறம் அந்த இது ஏகே என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல, பென் மீடியாவும் இல்ல. இப்ப யாரு மூணாவதா யாரு வரா? சாராதான் கேக்குறாங்க. எதுவுமே உறுதி ஆகல, எதுவுமே இப்போதைக்கு உறுதி ஆகல, அதுதான் உண்மை. எந்த ப்ரொடியூசருமே முடிவு ஆகல AK 64க்கு. அதாவது அவர் வந்து ஒரு போன வாரம் ஒரு லாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த லாக் ஆனது டேரக்டர் இவருக்கு, ப்ரொடியூசர் வந்து இவர் கிடையாதான், அனில் சங்கரா அவர் கிடையாதான். அவரும் பேச்சுவார்த்தையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் அபிஷியலா நாடு கொடுக்கலையா, அவருக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்காராம். அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் தான், நம்ம வந்து தமிழ் ப்ரொடியூசர் தானே, அதர் லாங்குவேஜ் ப்ரொடியூசர் இல்லை, கிடையாது உங்களுக்கு. அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வரும் February 10 மேல வரும், அவ்வளவுதான். அது வரைக்கும் நம்ம வந்து சொல்ற எல்லா செய்திகளுமே பொய் தானா, ஓகேங்களா? தயாரிப்பாளர் கிடைக்கலங்கிறதும் பொய் தான். தயாரிப்பாளர் கிடைச்சி இந்த தயாரிப்பாளர்னு சொல்லி இந்த பெண் மீடியாவா என்னமோ சொல்றாங்க, பெண் மீடியா, JK என்டர்டைன்மெண்ட், அப்புறம் வந்து சத்யஜோதி பிலிம்ஸ், எல்லாமே பொய் தானா. எதுவுமே இப்போதைக்கு இங்க வந்து அவர் ரேஸ் முடிச்சுட்டு வந்தா தான் அந்த AK 64 பத்தி தெரியுமா, இப்போதைக்கு எதுவுமே கிடையாது.
பிரகாஷ் ப்ரோ, நீங்க தான் லாஸ்ட் வீக் சொன்னீங்க கன்ஃபார்ம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க. அது அது அந்த தெலுங்கு சைடுல வந்து போஸ்டர் ஷேர் பண்ணிருந்தோம். அன்னைக்கு ஸ்பேஸ்லயே சொல்லிருந்தோம். அது தெலுங்கு சைடு சொல்லியிருக்காங்க. போன வாரத்தை நீங்க ஷேர் பண்ணிருக்காங்க, சொல்லிதான் சொல்லியிருந்தோம் அதை. மொத்தம் இப்போ வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து இங்க யாரும் நமக்கு தெரியல. ஆனா தமிழ் ப்ரொடியூசர் கன்ஃபார்மா ப்ரோ? அதான் தமிழ்நாட்டு தான் போலாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் அந்த வாரணாசியோட பிரகாஷ் ப்ரோ பாத்தீங்களா? பிளாட் போட்டிருந்தாங்களே, அவர் ராஜமௌழி சொல்லியிருந்தாரு. எதுங்க? வாரணாசியோட அந்த பிளாட். இல்ல அதெல்லாம் கதை படிக்கல. ஐயோ யார போட்டுருந்தாங்க காலைல ட்விட்டர்ல, டைம் இல்ல. லட்சுமிகாந்த் நினைக்கிறேன். லட்சுமிகாந்த் ராஜமௌழியே சொல்லியிருந்தாரு. நான் பார்க்கல. சொல்லியிருந்தாரு. இல்ல அததான் அவர் சொன்னாருன்னு சொல்லி போட்டிருந்தாரு. நான் ஏன் கதை படம் பார்க்க போறாள் நாங்க எதை பண்ணணும்? அதான் விட்டுட்டேன் அதை. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்கு சொல்லுங்க ப்ரோ. ஹாப்பி எண்டிங் டைரக்டர் ஏதோ டாப் ஹீரோ வச்சு டைரக்ட் பண்றதா டிஎல்எஃப்ல நியூஸ் போட்டுருக்கு. யார் ப்ரோ? ஏன் ட்வீட்டுக்கு மேலே கோட் பண்ணி சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் படம் பண்ணலங்க. அவரு எட்டு லைனப்புக்கே பயங்கரமான லைனப். திடீர் சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா அவரு வில்லேஜ் எடுத்துட்டு வந்து டக்குன்னு படம் மதுரையில ஷூட்டிங்கே ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு பரபரன்னு முடிவு எடுத்து டக்குன்னு வேற யாராலும் பண்ண முடியாத டக்குன்னு எடுத்து போயிட்டாரு. அது ஆர்கேஎஃப்ஐ தானா? கன்ஃபார்ம் தானா பிரகாஷ்? கோல்ட்ல எஸ்கே ப்ரொடக்ஷனா அந்த படம்? ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோமோ ஷூட் மதுரையில ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ப்ரொடியூசர் ப்ரோ? அதுதானே அவரே பண்றாரு. ஆர்கேஎஃப்ஐ கமல் தயாரிக்கிறாராம் படத்தை. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இதான் நல்லது. டக்குனு படம் முடிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அது ரெடி பண்ணி பர்த்டேக்கு வருவாங்க. 17ஆம் தேதி தானே பரணி? ஆமா 17ஆம் தேதி பரணி. ஓகே, அப்ப 17ஆம் தேதி அந்த ப்ரோமோ விட்டுருவாங்க. அப்ப ரொம்ப சின்ன 2-3 மாசத்துல முடிச்சிருவாரு ஏன் பிரகாஷ் ப்ரோ? சின்ன 2 மாசம் தானே, அந்த 2 மாசத்துல முடிக்கிற ப்ராஜெக்ட் தானே. 60 days சொல்லியிருந்தீங்க ப்ரோ. அப்புறம் அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு ப்ரோ? இந்த படம் முடிச்சிட்டு வெங்கட் பிரபு படமும் ராம்குமார் படம் ஒன்னா பண்றாரு. ஓகே ப்ரோ, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இருக்காரு. ஆனா வெங்கட் பிரபு படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ராம்குமார் படம் பண்ணுவார் போல. இவர் தான் கன்ஃபார்ம் படம் இருக்கு. அது முடிச்சிட்டு தான் முன்னாடி சொன்னாங்க ஒரு ரூமர் வந்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. யாரோ இந்த திரமேதா டேரக்டர் புஷ்கர் காயத்ரி பண்றாங்கன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்துச்சு இல்ல. அவங்க கூட அடுத்த லைனப்ல இருக்கிறாரு போல இருக்கு. ஆனா அது உறுதியாச்சா இல்ல நம்ம படம் எப்ப பண்றாங்கலாம் தெரியல. ஆனா ஒரு 2-3 மாசத்துக்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க தகவலை. அது வந்துச்சுன்னா சிவகார்த்தி லைனப்ல இப்படி இருக்கும் பயங்கரமா. அதாவது தாய் கிழவி டேரக்டர் படம் முடிச்சுட்டு அடுத்து வெங்கட் பிரபு படம் அந்த படம் போயிட்டு இருக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து ராம்குமார் டைரக்ஷன், அதாவது பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அந்த படம் முடிச்சுட்டு விக்ரமேதா டைரக்டர் புஷ்கர் காயத்ரி அதை முடிச்சுட்டு சிபி சக்கரவர்த்தி படம். அப்படியே லைனப் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் லைனப்ல இருக்கு. தனுஷுக்கும் சிவகார்த்திகனுக்கு தான் அந்த லைனப்பே பார்த்தா ஒரு பூஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் சூர்யாக்கு இருக்கு. இந்த 3 பேருக்கு தான் சூப்பரான ஒரு பிரைட்டான லைனப். அப்ப அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த வடிவேல் படத்துல வர மாதிரி நல்ல என்னதாங்க லைனப்பா போகும்போது அப்படி போக வேண்டியதாங்க. எதுவுமே நம்ம கையில இல்லைங்க. நீங்க நேற்று நடக்கிறது இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு நடக்க நாளைக்கு கிடையாது. சொல்றது அப்படியே அவங்க சொல்றோம் அவ்வளவுதானே தவிர அதெல்லாம் எதுவுமே நம்ம உறுதி கேரண்டியா ரொம்ப சொல்ல முடியாது. எங்க போன வாரம் வரைக்கும் சிவகுமார் இல்ல போன வாரம் வரைக்கும் சிவகுமார் முருகேசன் வந்து யாருக்குமே தெரியாது சிவகார்த்திகேயன் டைரக்ட் பண்ண போறேன்னு. இந்த வாரம் அவர் ஷூட்டிங்கே போயிட்டாரு. அது எதுவுமே சொல்ல முடியாது, கெஸ் பண்ண முடியாது ப்ரோ. அவர் தான் ஆண் பாவம் பொல்லாததோட ரைட்டர் வேறையாம்ல பிரகாஷ் ப்ரோ. அதுதான் கேட்கலான்னு வந்தேன். அவர் சிவகுமார் முருகேசன் தான். பிரகாஷ் ப்ரோ, சிவாஜி படத்துல வர டைலாக் தான் எல்லாம் மாறிடுச்சு. இது மட்டும் மாறல. சூர்யாவோட லைனப் பயங்கரமா இருக்கு. சொன்னாரு அவரு. லைனப் பயங்கரமா இருக்குங்க. ரிலீஸ் ஆகணும்ல. என்ஜிகே காப்பான்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு 2019. நம்புங்க, நம்பிக்கைதான் வாழ்க்கை. மனிதன் லைனப் பயங்கரமா தான் இல்ல. ரொம்ப இல்ல கிரிஞ்சிதான் திரும்ப சொல்லிடுறேன். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்கு தவறக்கூடாது. அது அவர் முயற்சிக்கு தவறல, முயற்சிக்கு தான் தவறி. டைலாக் சொந்தக்காரரே சூர்யா தான். அவர் வெளியில படம் பண்ணலாம் ப்ரோ. அப்ப இருக்க இதுலயே பண்ணி
அப்ப இருந்த லைன் அப் அப்பயே இருந்தாரு. இல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க, அவருடைய ப்ரொடக்ஷன் இது மாதிரியே இருக்கு. அதான் அதனாலதான் நிறைய விஸ்வநாதன் ஸ்டாராக் பண்றாங்கல்ல, விடுங்க. அதான் கருப்பு வந்து தடையா நிக்குது அதுக்கும். அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்ப தெலுங்கு சைட்ல உஷார் ஆயிட்டாங்க. நீ பண்ணாம போ, நான் ரிலீஸ் பண்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மூட்ல தான் இருக்காங்க இந்த வாட்டி. அது நடக்காது. அவங்க அப்படிதான் பண்ணாங்க ப்ரோ. அப்படிதான் அந்த டியூட் எடுத்துட்டு வந்தாங்க. டியூட் வந்து லைக்காக தள்ளி வச்சிருந்தா என்ன வருது? கரெக்டா பாருங்க. அந்த என்ன இருக்கு அதத்தாடி டியூடுக்காக ஏதோ பண்ணாங்க. அப்புறமா எல்லைக்காக எல்லாம் தள்ளி போக முடியாது. கரெக்டா அவங்க டிசிஷன் எடுத்து வந்துட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. என்னதான் ப்ரோ பண்றாரு? இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா அவர் மசாலா வித்துக்கிட்டு இருக்காரு. இப்படி 100 கோடி ரூபாயில ஒரு பட்ஜெட்டை போட்டு படம் எடுத்திருக்காங்க. அதை பத்தி கவலை இருக்கா இல்லையா? என்ன ப்ரோ ஒரு குக்கி இருக்காரு. அங்க பார்த்தா மசாலா இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் மசாலா வித்துக்கிட்டு இருக்காரு ப்ரோ. ஏதோ புது பிராண்ட வச்சிருக்காரு போல, அதுல மசாலா வித்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் ட்விட்டர்ல போட்டு நீங்க போட்டு அடிக்கிறீங்க, அதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல சேஃபா இருந்துக்கிறாரு. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் என்னத்தனால வித்துட்டு போறாரு, படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டாரு. அது ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் ஏதோ மணி ப்ராப்ளம் ப்ரோ. சில இன்னும் வந்து கிளியர் ஆகலையும். ஆதி ப்ரோ, எஸ் கமிங். இந்த நரி நரும முராரின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பாருங்க. ஓடிடில நல்லா இருக்கும், காமெடி படம். தோழர் வேணாம் தோழர், படம் பேரை கேட்டாலே தோழர் வேணாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு செட் ஆகாது, வேணாம். ஏன் புரியலையே, அவருக்கு ஏன் செட் ஆகாது? பார்த்தா நைட் ஷோ பார்த்தா இல்ல அது தோழர் வேணாம், அது உங்களுக்கு செட் ஆகாத படம். காலை வச்சுட்டு வருத்தப்படாதீங்க. இல்ல என்ன ஜானர்? காமெடி படம் தான். என்ன படம் மாதிரி? ஆண்பாவம் ரெண்டு ஹீரோயின், எக்ஸ் லவர், கரண்ட் லவர் கேட்டகரி தோழர் ப்ரோ. ஓ ஆமா, அந்த இதுதானே அவர் பேர் என்ன? நான் அந்த கிளிப்ஸ் ஸ்ரீநிதியும் ராஷியும் நடிச்சிருப்பாங்க. அது இல்ல, அது தெலுசு கதை, அது வேற படம். ஒரு புது ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. சரி கமல், நீங்க ஏன் பாக்காதீங்க? தோழர் அந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது தோழர். அதாங்க ஏன்? அதுல வந்து பொலிட்டிக்கலாவும் கொஞ்சம் தப்பா இருக்கும். வடிவேலு பாஷையில ஓப்பனா சொல்லணும்னா சில 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 முகர்கள்ல பார்த்தா தெரியும் பாஸ். உங்களுக்கு செட் ஆகாதுங்கிறாரு, சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் சூசகமா சொல்றீங்க? ரெண்டு ஹீரோயின், ஒன்னு எக்ஸ் லவர், இப்ப கரண்ட்ல இருக்க லவர், அவரே ஆபீஸ்ல இருப்பாங்க. அதுல இருந்தே நீங்க வந்து ஐயா, நீ கதைய தப்பா கொண்டு போறீங்க. நீங்க கதைய ரொம்ப தப்பா கொண்டு போறீங்க. இவரு எப்படி சொல்லிட்டு போறாங்க, ஒரு நாள் நான் சென்னையில இருந்து கிளம்பி கொண்டிருந்தேன் அந்த மாதிரி போறாரு. ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லவ் போர்ஷன் ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கல்யாணம் இல்ல கதை சொல்லாதீங்க. இல்ல அதுதான் ப்ரோ, லவ் பண்ணலாம் போகும்போது அங்க ஒரு பிரச்சனை வரும். இல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும். அங்க போய் பார்க்கும்போது அப்ப அப்படியே கதையை சொல்றீங்க. பாத்துறேங்க விட்டுருங்க, நீங்க பாத்துறேங்க படத்தை. இது பரவாயில்ல, இவர் பண்ண அலும்பு தெரியுமா? முதல் நாள் எந்த படத்துக்குமே நம்ம ஸ்பாயிலர் பேச மாட்டோம். இந்த படத்தை நீங்க பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அகண்டா 2 ஒரு படத்துக்கு டோட்டல் கதையை சொல்லிட்டாரு. அடுத்த ஃப்ளோல தடுக்கவே முடியல, என்னால ஃபுல்லா முடிச்சிட்டாரு. அவன் யூடியூப்ல ஃபுல்லா திட்டி வைக்கிறாங்க. ஏங்க அவர் கதையை சொல்லிட்டு இருக்கிற ஃபுல் கதையை சொல்லிட்டு இருக்காரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஓட்டிலாச்சும் அகண்டா பாக்கல, ஏன் ஒரு பார்க்க மாட்டோம். இல்ல இதே சந்திரமுகி படத்துல வர மாதிரி இல்ல, நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணேன். ஏங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க படத்தை பாத்துருக்கீங்க. கமல் கிட்ட நான் ஏன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் கேட்டேன். நீங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்க. வேணாம் நான் பாத்துறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் இதுவே ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்க. நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுல்ல? இந்த பரணி பேவல மாதிரி மாட்டி வர்றதுக்காக சொல்லல, அவ்வளவு மோசமா இருக்காது. நான் சொன்னா நான் சொல்லணும்னா BMW பாருங்க, நாளைக்கு வருது போல இருக்கு. நாளைக்கு மறந்துடாங்க. இதுல அலாரம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13ஆம் தேதி வந்தாலும் BMW பாத்துட்டு வாங்க.
இல்ல புரியல. இந்த டிஎல்ல ஒரு மீம் சுத்தும்ல, உண்மையை சொல்லுங்கடா யார் யாரெல்லாம் உண்மையான சிம்பு ஃபேனு அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப யாரெல்லாம் நிஜமாவே ரெக்கமெண்ட் பண்றீங்க, யாரெல்லாம் வந்து இல்ல அவங்க சொல்ற பிஎம்டபிள்யூ நரினரி எல்லாமே வந்து ஆல்ரெடி நீங்க தெலுங்குல முன்னாடி பல ஹீரோக்கள் பண்ண கதை தான். ஆனா அதை எப்படி ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பாக்குறீங்கன்னா பிரபாஸின் ராஜாசா பாருங்க. ஆமா, டிசம்பர் நாளைக்கு கழிச்சு ரிலீஸ் ஆகுது. கமலு யாரு ராஜா சாப் பாருங்க. கமலு நரிக்கு ஒரு கதை சரி, பிஎம்டபிள்யூக்கு என்னையா சொல்லுவா அது இப்போ? பிஎம்டபிள்யூக்கு இல்ல அந்த கதை என்ன சொன்னாரோ அதே கதையை வேற மாதிரி வச்சீங்க. அதான் BMW கதை. அதே கதை ஒரே மாற்றம் என்னன்னா கல்யாணம் ஆயிட்டு இதெல்லாம் பண்ணுவாரு, அவ்வளவுதான். நம்ம ஆளு ரவிதேஜா அவ்வளவுதான் மொத்தம். இது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி, அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ரெண்டுமே பொங்கல் ரிலீஸ் தான். இந்த வருஷம் வந்த படம் தான், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி அதை விடுங்க. இன்னைக்கு வந்து லெஜெண்டுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து லெஜெண்டுக்கு வருவோம். லெஜெண்ட் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுங்க. லெஜெண்ட் இல்லைங்க, லீடர். ஹீரோ பேர் லெஜெண்ட். ஏங்க லெஜெண்ட் நடிச்ச படம் அஜித் படம் வந்துச்சு, விஜய் படம் வந்துச்சு சொல்றோம்ல, அது மாதிரி அவர் லெஜெண்டுங்க. சரவணன் கூட கிடையாது, லெஜெண்ட் படம். லெஜெண்ட் டீசர் லீடர் அது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சரவணன் எனக்கு அவரு நடிச்சதால இல்ல, எனக்கு அந்த டீச்சரே பிடிக்கல. யார் நடிச்சிருந்தாரு முக்கியதா இருந்துச்சு எனக்கு. எனக்கு லெஜெண்டுக்கு அவர் எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருந்துச்சு. ஆனா டீசர் கொஞ்சம் மொக்கதான். எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் இல்லை, அந்த இதெல்லாம் பிடிக்கும், இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னமும் மோட்டோ பாட்டு ரசிக்கிற ஒருத்தன் இருக்கான் இந்த நாட்டுல. அத லோக்கி பண்ணார் ப்ரோ. லோக்கிக்கே கூலியில் அடி விழுந்துச்சு, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. அத பார்த்து பண்ற படத்துல இன்னும் மோசமா பண்றாங்க எல்லா படத்துலயும். சலிப்பா இருக்கு. ரத்தத்தை அப்படியே கத்திய சொண்டக்குள்ள விட்டு இறக்குறது, அப்படியே இங்கிட்டு குத்துறது, அங்கிட்டு குத்துறது. சரி, அப்ப இல்ல இந்த லீடர்ல போய் பாரு. நல்லா இருக்கா பரணி? பாத்துட்டியா? இல்ல நான் பாக்கல ப்ரோ. நான் சொன்னேன் அவங்க இது ரத்தம் இதுன்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லாம ஒரு லவ் படம் வந்திருக்கு. சரி அப்படி சொன்னேன் நானு. இல்ல எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஏதாவது இருக்கு. அந்த லவ் இல்லாம ஒரு அமைதியான ஒரு படம் ஏதாவது கிடைக்கும். லவ் இல்லாம அமைதியான படமா? புரியலையே. லவ் இல்லாம அமைதியான படம்னா சுரேந்தர் ப்ரோ இங்கிலீஷ் படம் பாப்பீங்களா? பாப்போம். பரணி ப்ரோ மெய்யழகன் மாதிரி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. மாயா நிவின் பாலி படம் சொன்னீங்களா? சர்வமாயா அது நீங்க காமெடி படம் சொன்னீங்க. நான் கூட காமெடி படம் நினைச்சுதான் பார்த்தேன். அது காமெடி படமே இல்லைங்களா? காமெடி ஓரளவுக்கு வந்து படம் லவ் ஸ்டோரி தான். இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மலையாள படம் அதுல தமிழ்ல பார்த்தா பிடிக்காது நிறைய பேருக்கு. அது வந்து காமெடி வந்து செட் ஆகாது அப்படின்னாரு. நான் கூட காமெடி படம் நினைச்சுதான் பார்த்தேன் அது. ஆனா அது காமெடி படமே இல்ல, லவ் ஸ்டோரி தான். அது எமோஷனல் ஸ்டோரி தானே. அது காமெடி படம் தாங்க, ரோம் காம்ங்க. அது மலையாள அந்த லாங்குவேஜ் காமெடி அப்படி இருக்கும். அந்த லாங்குவேஜ் புரிஞ்சு பாத்தீங்கன்னா அது காமெடி தான். அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமெடி இருக்குங்க. இவர் என்ன சொன்னாரு, அது காமெடி படம் தமிழ்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிடிக்காதுன்னு சொன்னாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா கேக்குதுங்க. சுரேந்தர் ஒரு நிமிஷம் ஒரு மியூட் பண்ணிட்டு. ஓகே, கீழே கமெண்ட்ஸ்ல சர்வமாயா களம் காவல்லாம் பாத்துட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ இந்த ஆதி ப்ரோட்ட சர்வமாயா களம் பார்த்தாரான்னு கேளுங்க. ஆதி ப்ரோ சொல்லுங்க. எதனால இப்ப கமலும் கேட்டாப்ல, அது ஏன்டா கமல் தொண்டை மேல ஏறி முடிச்சு நீ கேக்குற? ஐயோ சரி ஓகே. அவர் அப்படிதான். பிராஸ் ப்ரோ இருக்காரு, சொல்லுங்க. சொல்லுங்க. ஜனநாயகம் 2 நாளா தெரியும் நீங்களே, அது என்னதான் கதை? ஒண்ணுமே தெரியலங்கிறதான் கதை. ஒண்ணுமே தெரியல. இல்ல இந்த 2 நாளா தெரியும் நீங்க இப்போதைக்கு வராதுன்றதாங்க கதை. ஏங்க ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட கதை அவ்வளவுதான். தம்பி காமெடியில எங்கிட்ட போய் போடுவோம் தம்பி. அந்த இல்லங்க தம்பி, அந்த பஸ் போயிருச்சா லாரி போயிருச்சா, நம்ம இன்னொரு வாட்டி ரவுண்டு போலாமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தம்பி இந்த பிப்ரவரி மாசம் எல்லாம் குழப்பம் ஏற்படுத்தியாச்சா, அடுத்து நம்ம மார்ச்சுக்கு போலாமா குழப்பத்தை ஏற்படுத்தலாம் மாதிரி அப்படிதான் இருக்கு அந்த படத்தோட நிலைமை.
பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இந்த இது மாற்று பேசிட்டு வாய்ப்பே இல்ல. இருந்தோம்ல நம்ம, என்னது அதுக்குள்ள நான் வெளியே போயிட்டு வந்தேன், அது என்னது லீடர். லெஜெண்ட். எனக்கு அதுமே நம்ம ரொம்ப நாளா அது அவர் லெஜெண்டோட லீடர் படம் இருக்குல்ல, நம்ம அன்னைக்கு இத்தனை நாளா மில்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு இந்த படம் பார்க்கும் போதும் எனக்கு கிட்டத்தட்ட அந்த கோரத்தை எடுத்து வச்சிருக்காங்களோன்னு தோணுது ப்ரோ. அவர் என்ன சொல்ல அவங்க வர்றாருன்னா போடுற கேப்ஷனு, அந்த கேப்ஷனு, அதுக்கப்புறம் இருக்கிற டயலாகு, அந்த குழந்தை போஸ்டர், அதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அதைத்தான் பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தோணுது. என்னது இல்ல அது Child ப்ரோ, abuse. நம்ம இந்த சைல்டு அபியூஸ பத்தி இப்போ அததான் ஒரு கான்செப்ட். ஓ அதுவா சித்தா ஓகே ஓகே வந்ததுக்கு அப்புறம், சித்தா நல்லா போனதுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு 10 படம் வந்துருச்சு. கடைசியா வந்து அந்த குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸ் வரைக்கும். எனக்கு இப்ப இந்த லீடர் படத்தை பார்க்கும் போதுமே, அந்த டீசர் பார்க்கும் போதுமே எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்துனமே எனக்கு அதை நேத்தே நான் சொன்னேன் கமல்கிட்ட, இந்த போஸ்டரை பார்த்தோன்னே அதை அதுதான் எடுத்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்ஷன் ஹீரோக்கு அது ஈஸியான டெம்ப்ளேட்டா இருக்கு. வாங்க கூட்டிட்டு வாங்க ஒரு குழந்தைய, இதாங்க கண்டென்ட் அப்படின்னு வச்சு ஆக்ஷன். அது எவ்வளவு சென்சிட்டிவான கண்டென்ட்டை இவங்க வந்து ஈஸியா ஹீரோக்காக அதை இது பண்ணிக்கிறாங்க, ஹீரோ நடிக்கணுன்றதுக்காக, ஆக்ஷன் மாஸ்க் கட்டுறதுக்காக. எனக்கு இன் ஜென்ரலாவே ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்து அதை வெறும் இன்ட்ரெஸ்டிங் கான்ஃபிளிக்டா மட்டுமே யூஸ் பண்றது இருக்குல்ல, அதுவே கடுப்பா தான் இருக்கும். என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கும். மாவீரனே எனக்கு அதனால தான் பிடிக்கல. அது பிடிக்கலன்னா என்ன, படமா அது ஓகே கொஞ்சம் கொஞ்சம், but அந்த விஷயத்தை கையாண்டிருக்கணுமா அதுக்குன்றது இல்லைல்ல, அதனால அது எனக்கு புதுசா பிடிக்கல. இதே இதே விமர்சனம் நிறைய பேர் இதுக்கு வச்சாங்களே, மகாராஜாக்கு வச்சாங்க. எல்லாருக்கும் சில பேருக்கு அந்த படம் அதான் செட் ஆகல. படமாவும் பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. மாவீரன்ல சென்சிட்டிவான இஷ்யூ எது ப்ரோ? அந்த குடிசை மாட்டு மோனு அது சார், என்ன, அதான் மோனு குடிசை மாற்று குடிசை தான். மாற்று வாரியம் யாராச்சும் வந்தது. அபியூஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து இதுவாங்க. ஒருத்தன் வந்து இத்தனை வருஷமா இருந்ததை வந்து அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வேற ஏதோ ஒரு நிலத்துக்கு கொடுத்து அத்தனை பேரையும் அங்கிட்டு அனுப்பிச்சு விடுறதெல்லாம் சென்சிட்டிவான இஷ்யூ இல்லையா? குடிசை மாற்று வாரியம் அந்த ஆங்கிள் அதை யோசிக்கல. நான் இப்படி சைல்டு அபியூஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, ஆனா ஆக்சுவலா நீங்க அந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடிசை அந்த இது ஸ்லம் கிளியரன்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த விஷயத்தெல்லாம் பத்தி நீங்க அதோட டாக்குமெண்டேஷன் அதோட இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 கொடுமையான விஷயம். அதுவும் எஸ்பெஷலி அது வந்து இந்த இது இருப்பாங்கல்ல, ஏதோ வாஷர்மேன் பெட்ல துணி துவச்சிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அங்க இருந்து அவங்களுக்கு அங்க கடல் பக்கம், அவங்க ஆறு பக்கம் அதை விட்டுட்டு இங்க இருந்து அவங்க தூக்கி ஒரு கண்ணை நேரில் எதுலயோ ஒரு குடு வந்துச்சு செம்மந்தட்டி பக்கத்துலயே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பஸ் ஏறி 25 கிலோமீட்டர் வந்து துணி துவச்சிட்டு போனவங்களோட வேலை அதெல்லாம் பயங்கரமான இது வாங்க. அப்புறம் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து எல்லாமே கெட்டு போகும். அது வந்து அவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ. அதை எடுத்துட்டு அதை மத்தது படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்படி முடிச்சிருப்பாங்க பாத்தீங்கல்ல, அந்த அரசியல்வாதியை கூட தப்பு சொல்ல மாட்டாங்க. யாரு பிரச்சனை அந்த படத்துல அப்படின்னா, அந்த பில்டிங் கட்டுவான்லாம் அவன் தான் பிரச்சனை. அவன் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த பில்டிங் கட்டுற ஆட்கள் வந்து அந்த அந்த ஸ்லம் கிளியரன்ஸ்ல ஆக்சுவல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் வேற சொன்னப்ப கேட்டேன், ஆக்சுவல் பிரச்சனை அவங்க அதுல கொஞ்சம் காசு ஊழல் பண்ணி காசு அடிச்சுட்டாங்க. அந்த பில்டிங் கட்டுறப்ப தரமான பில்டிங் கட்டி கொடுத்துருந்தா அப்ப அது நல்ல ப்ராஜெக்ட் தானே, அவங்களுக்கு தான் நல்ல வீடு கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்ற மாதிரி தான் அது கன்வே ஆயிருக்கப்ப நிறைய பேர் அப்படித்தான் சொன்னாங்க. அதோட கோரையே மொத்தமா அதை இது பண்ணிடுச்சு. சரி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு அந்த படத்துல. அந்த படம் எனக்கு பிடிச்ச படம். பட் டவுட்னா என்ன டவுட்னா, அந்த படத்துல காமிச்ச வழிமுறைகள் இருக்குல்ல, நடைமுறைகள், அந்த நடைமுறைகள் ரொம்ப இயல்புக்கு மாறா இருந்துச்சு. எப்படின்னா வந்து ஒரு வீட்டை இடிக்கிறாங்க, ஒரு இடிச்சுட்டு வேற இடம் தராங்க அப்படின்னா அந்த படத்துல வந்து காலி பண்ணிட்டு டக்குன்னு கூட்டு போய் போட்டோ எடுத்து உடனே போய் இன்னொரு வீட்டுக்கு மாத்தி விட்டுருவாங்க இந்த படத்துல. ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குடிசை மாற்று வரைக்கும் ஒரு நோட்டீஸ் விட்டு விட்டுறாங்க. நோட்டீஸ் விட்டு இந்த வீட்டை இடிக்க போறோம், இடிச்சிருக்காங்க, உங்களுக்கு வந்து நாங்க வந்து வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு, அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம், நீங்க இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் கிடையாது, நீங்க எங்க வேணா போய்க்க, நீங்க அது ஏன் இஷ்டம் கிடையாது. நீங்க 2 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு போன் அடிப்போம், நீங்க வந்து ஆர்டர் வந்து வாங்கிட்டு போகணும், ஆர்டர் வந்து வீடு கட்டிருப்போம், அந்த கட்டு வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஆர்டர் கட்டி வீடு வரும். அந்த வீட்டுல இருந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, அந்த அலாட்மெண்ட் டிடி கட்டணும். அதாவது நீங்க அந்த குடிசை மாட்டுல இருந்தாலும் பேசிக் அமௌண்ட் ஒன்று இருக்கு, அந்த அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் அங்க குடிசை மாட்டு வீட்டுல ஆக்கிரமிப்பு பண்ணி சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அடிஷனலா இப்போ நார்மலா இருக்கிற பீஸை விட 1 லட்ச ரூபா கூட கட்டணும். ஒரு வீடுங்கிறது 15 லட்சம் 20 லட்சம் 40 லட்சம் வேல்யூ அப்படின்னா இவங்க 1 லட்சம் கட்டினா போதும், இல்லை 40,000 கட்டினா போதும், ஒரு மினிமம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கட்டி கொடுத்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்து மாசம் 100 ரூபா 200 ரூபா சர்வீஸ் சார்ஜ் மாதிரி சும்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாரும் கட்ட போறது கிடையாது, அது விஷயம். அதை பண்ணி அதுக்கப்புறம் பில்லு கொடுத்தப்பறம் டிடி கொண்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது அவங்க பேர்ல டிடி எடுக்கணும். அது டிடி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான்
அந்த பேர்ல வீடு அலாட் ஆகும். வீடு அலாட் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு அலாட்மெண்ட் காப்பி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் கொண்டு போய் இபில கொடுத்து அந்த இபில ப்ராசஸ் ஆகி அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த குடிசை மாற்று வாரியத்துல இருந்து அக்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் கொடுத்து ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு தான் அந்த கட்டத்துல வீடே அவங்க பேருக்கு வரும். இது பெரிய லாங் ப்ராசஸ். ஆனால் அந்த படத்துல அப்படி காமிச்சிக்க மாட்டாங்க. வருவாங்க, அந்த குடிசை மாற்று வாரியத்து வீட்டுல இருந்து நம்பர் எழுதிட்டு அவங்க ஸ்லேட்டு கையில போட்டோ எடுத்துட்டு நேரம் அந்த வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இறக்கி எல்லாம் விட மாட்டாங்க. என்னைக்குமே வந்து இப்படி கூட்டிட்டு போய் அவங்க கூட்டி போய் பில்டிங்லாம் இறக்கி விட மாட்டாங்க. அது பெரிய ப்ராசஸ். அது வேற மாதிரி ரியாலிட்டிக்கு அதுக்கு வேற ப்ராசஸ். ஆனா படமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க பேசுற கண்டென்ட் அதுல உள்ள பொலிட்டிக்கல் அந்த விஷயம்லாம் நான் போக வரல. ஏன்னா நடைமுறைகளே அந்த படத்துல வந்து எனக்கு என்ன இது ஒரு நடைமுறையே ஒரு படத்துல இவ்வளவு பெரிய இது காமிச்சிருக்கலாமே. ஏன்னா ரியாலிட்டி ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க ஒரு இடத்த பில்டிங் டக்குனு இடிச்சிட்டோம் வாங்க அடுத்த பில்டிங் போகலாம் அப்படிலாம் வந்து என்னைக்குமே நடந்தாது. கவர்மெண்ட் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கவே நடக்காது. கவர்மெண்ட் நீங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பில்டிங் இந்த வீடெல்லாம் இடிச்சிட்டோம்னா இந்த புது வீடு கட்டுற வரைக்குமே கட்டிலாம் வைக்க மாட்டாங்க. ரெடியா ஃபர்ஸ்ட் விஷயமா அது வேற விஷயம் வச்சுங்களேன். அந்த ஒரு வீட்டை இடிச்சாதான் அடுத்த இது கட்டுவாங்க. ஏன்னா ப்ராசஸ் அப்படிதான் நடக்கும். கட்டி வைக்கிற வரைக்கும் இவங்க எங்க குடியிருப்பாங்க, இவங்க வெளியே வாடகை கொடுத்து குடியிற அளவுக்கு குடியிருந்தா இவங்க இந்த குடிசையில இருக்க போறாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்துல நீங்க இந்த இருந்தீங்கன்னா அவங்களே அந்த குடும்பத்துல அந்த ஏரியால இருந்தாங்கிறது தனியா ப்ரூஃப் கேட்பாங்க. இத்தனை வருஷம் நீ 30 வருஷம் நான் இதான் இருக்கேன், 90 வருஷம் இதான் இருக்கேன், அதுக்கு நீ என்ன ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. இவ்வளவு பேசுறது கேக்குதா? எனக்கு அதெல்லாம் வாங்கி அது பெரிய ப்ராசஸ். ஸ்டக் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ ஆயிடுச்சு. ஐபோன் வாங்கினா சுத்தாது நிக்காது அப்படின்னு நீங்க புலி வருது நீங்க கடைசியில் நிக்குது. ஏங்க டவர் பத்தி அதுக்காக டவர் வந்தா ஐபோன் வந்தா டவர் சிக்னல் இல்லாம சரி பண்ணுது. சரி ரைட்டு, பேசின வரைக்கும் புரிஞ்சா. சரி எதோட இருந்து கட்டாச்சுங்கன்னு எனக்கு தெரியல, விட்டுருவோம் பாத்துக்கோம். இல்ல கட்டெல்லாம் அவளை தண்ணி இதுவாய் வந்துச்சு அவ்வளவுதான். கொஞ்சம் லேட்டா வந்துச்சு அவ்வளவுதான். கேட்டுச்சு. பிரகாஷ் ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த குடிசை வர மாற்றையும், இப்போ அதே இடத்துல இடிச்சுட்டு அவங்க மறுபடியும் கட்டி தரதுனா அவங்க வெளியில போக சொல்லுவாங்க. வேற இடத்துக்கு மாத்தி விடுறதுன்னா அவங்க வீடு அலாட்மெண்ட் ஆயிருந்தா அவங்கள வேற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்படிதான் இடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துலயே இடிச்சுட்டு கட்ட போறாங்க. நீங்க சொன்ன எப்பவுமே ஒரு வீட்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்த கட்டிலாம் வைக்க மாட்டாங்க கவர்மெண்ட். ஏன்னா அவங்க கணக்கு யாருக்கு கட்டுறாங்க இன்னொரு இடத்துக்கு இல்லங்க. ஒரு இடத்துல இருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு நீங்க போய் இந்த இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வேற வீடு அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பண்றது. அது நீங்க சொல்றீங்க ஒரு பில்டிங் வந்து பழசா ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இடிச்சுட்டு புதுசா கட்ட போறாங்க, அப்பதான் வெளில போக சொல்லுவாங்க. ஒரு பில்டிங் வந்து 30 வருஷம் நீ சொல்றது புரியுது. அதுக்கப்புறம் ஓகேவா, நார்மலாவுமே பாத்தீங்கன்னா குடிசையில காட்டுல காலி பண்றாங்க. அப்புறம் ஆல்ரெடி ஒரு பில்டிங் கட்டி வச்சுட்டு வாங்க பில்டிங் வாங்க அங்க குடி போகன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இந்த பில்டிங் எல்லாம் இடிச்சாதான் இவங்களுக்காக தான் பில்டிங் கட்டுறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. ஷிஃப்டிங்னா கூட இந்த படத்துல காமிச்சது ரூல்ஸ் நடைபெற அது நடைமுறையில கிடையாது. யாரும் ஷிஃப்டிங்லாம் பண்றதே கிடையாது. சரி அடுத்தது வருவோம். லீடர் ட்ரெயிலருக்கே வருவோம். லீடர் டீசர் வேற யாரும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ஆக்சுவலா ரொம்ப பிளாஸ்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. மெயினா அவர் கடைசியில அட்லீஸ்ட் பேச வச்சிருக்க வேணாம்னு இருந்துச்சு. அவர் வேற வேணும்னு இந்த ரஃபா தன்னை காட்டிக்கிறதுக்காக கெட்ட வார்த்தையெல்லாம் வேற பேச வச்சு இதை பார்த்தா கோயில் நம்ம அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு ரொம்ப பிளாஸ்டிக்கா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு விஷயம், எனக்கு அவரோட படங்கள் பெரும்பாலும் பிடிக்கும், துரை செந்தில்குமார் படங்கள். ஸோ அப்ப இவர் லுக்கு நல்லா இருந்துச்சு. போன வாட்டி மாதிரி அது ரொம்ப ஆர்டிபிஷியலா பிளாஸ்டிக்கா இல்ல, லுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா அந்த என்ன சொல்றது, இந்த இதை தாண்டி இந்த ப்ரோமோ வந்து வேணும்னே வந்து சரி ஓகே எல்லாரையும் வாயப்படம் வைக்கணுன்றக்காக ஒன்று பண்ணும். இவர் இப்படி பண்றாங்க, லெஜெண்ட் வந்து எல்லாரையும் குத்தி இது பண்றாங்க அப்படிங்கிற இந்த ஃபேக்டர் இருக்குல்ல. ஒரு படத்துக்கு முதல்ல ஒண்ணு விடும்போது அது வந்து பயங்கரமா இதுவாகணும். ஸோ அந்த இதுன்னு சொல்லுவாங்க, வைரல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட இது இந்த வைராலிட்டிக்காகவே அதை மனசுல வச்சே பண்ணது மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடிக்கு கிரியேட்டிவா அப்படி இப்படின்லாம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. டெக்னிக்கலா கிரியேட்டிவாலாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாருக்கும் இப்போ ஒண்ணு இப்ப இந்த டீசர் நார்மலா இருந்தா இதை பத்தி இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல, லெஜெண்ட் பாடுற எப்படி பண்ணிட்டாங்க அந்த மேட்டர் இருக்குல்ல. ஸோ அதுக்காக பண்ணிருக்காங்க. அது அவங்களுடைய பர்பஸ்ன்ற பட்சத்துல அது சால்வ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான்.
என்னப்பா 10 பேர் ஓவர்லேப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நானும் சொல்றேன், என்ன திடீர்னு அமைதி ஆயிடுச்சு. பிரகாஷ் பேசினா மட்டும் தான் ஓவர்லேப் பண்றாங்க. நான் பேசினா பாவம் தொண்டை சரியில்லாத பிள்ளைன்னு விட்டுறாங்க. தரணி ப்ரோ லெஜெண்ட் எப்படி இருந்தாரு? லெஜெண்டா சரவணன் லெஜெண்ட் அவர் ஓகே தாங்க. எனக்கு தெரிலங்க, போன படத்துக்கு இந்த படத்துக்கு பேச எனக்கு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரில. மேக்கப் மட்டும் இல்லைன்றதுனால ஓகே. அது படம் வரும்போது அதே இதுதான் நம்ம தான் இருக்கு. பார்ப்போம். ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் மாவீரன் ப்ரோ ஏதாவது படம் பார்த்தீங்க? ஹவுஸ்மேட் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு போர் அடிக்கல, படம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. அது எனக்கும் டீசெண்டாக இருந்துச்சு. அவங்க 3 பரணி பேரும் ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. யோகிடா அது தள்ளி போதா இல்ல? இல்லையே, இன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரெய்லர் பார்த்தேங்க. அதுல ஆனா ரிலீஸ் டேட்லாம் இல்ல. அது பழைய ட்ரெய்லரா இல்ல புது ட்ரெய்லரா என்னன்னு எனக்கு தெரியல. சாய் தன்சிக்கு அப்புறம் தானே கேக்குறீங்க? ஏதோ ஒரு சேனல்ல இன்னைக்கு வந்துட்டு ட்ரெய்லர் ரீசெண்டா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ என்னமோ. அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தேன். இங்க போஸ்ட் வரும்னு கம்மிங் போஸ்ட்லாம் விட்டுறாங்க, அதான் கேக்குறேன். இல்ல அது வந்துரும் மோஸ்ட்லி. ஆக்சுவலா எல்லா சின்ன படமும் இறக்கறதுக்கான மாசமா தான் இந்த மாசத்தை பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு வேற எந்த படமும் கிடையாது இந்த மாசம். நான் இருக்கிற எல்லா சின்ன படத்தையும் இந்த மாசம் லாக் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு சர்ப்ரைசிங்கா நல்லா இருக்குமான்றதுதான் இது. பார்ப்போம். பரணி ப்ரோ, இந்த ரெக்கிங் க்ரூன்னு ஒரு படம் இருக்குல்ல பட்டிஸ்டா, அது எப்படி இருக்கு? என்ன படம்? இந்த ரெக்கிங் க்ரூன்னு சொல்லி ரிலீஸ் இல்ல ஆயிருக்கு. இல்ல நான் அது நல்லா போட்டுருக்கேன். இல்லைன்னாங்க. நான் நல்லா இல்ல. பார்க்கல. பட் ஆனா ரிவ்யூஸ் எதுவும் பெருசா இதா இல்ல. அந்த ஹாம்லெட் மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். அந்த படம் கம்ப்ளீட் பண்ணோம். அது ஃபுல்லா டிராமாவா தான் போகுது. ஸோ பார்ப்போம். அந்த படம் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த நாரி நாரி நாடுமுட முராரி அந்த படம் பார்க்கணும். அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. அந்த படம் பார்க்கணும். அந்த படம் யாராவது பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கும் ப்ரோ, பாருங்க. காமெடியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, எஸ். பார்க்குறேன், கண்டிப்பா பார்க்குறேன். விஷால் ப்ரோ இருக்கணும். விஷால் ப்ரோ வரமாட்டார் ப்ரோ, அவர் தான் ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. ஏங்க நம்ம ஸ்பேஸுக்கு தான் 2 முன்ன வந்தா அப்புறம் என்னங்க? அப்பப்போ வராரு எங்க போதுங்க. பரணி ப்ரோ, அந்த மாதிரி அது என்ன படம்? இவன் காதல் கதை சொல்லவா, அது பழைய படமா இல்ல இப்ப ரீசெண்டா இது பண்ணி வர்றதா? விஜய் சேதுபதி படம் தானே அது. அது எனக்கு ஆமா ஆமா, எனக்கு பழைய படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அதுல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லாம் எனக்கும் அதான் நவுல்லாம் இருக்கும் பழைய படம் தான். அதுதான் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் ஆனா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்காரு. அதனால எனக்கு தெரியல. ஆனா அதிர்ச்சி. ஆனா வேற கிண்டல் பண்ணுவீங்க, இப்படி ஒரு படம் வந்துச்சாப்பா? புரியல. இல்ல அது படம் வரல, ட்ரெய்லர் வந்துச்சு. யார் நடிச்சிருக்கா? எப்போ? விஜய் சேதுபதி, ஜெயராம், அப்புறம் அவரோட பையன், அப்புறம் நக்குலு எல்லாம். பிப்ரவரி 6 ரிலீஸ். அது மலையாள படம் அதானே? ஓ, அது மலையாள படத்தோட ரீமேக். ஆமா ஆமா, சரி ரீமேக்ல, சாரி அது மலையாள படம் பரணி ப்ரோ, அது உங்க ஊர் புது படம் தான், நீங்க வேற. புது படமா? ஏங்க ஒரு நிமிஷம், அந்த படம் பேர் என்ன சொல்லுங்க? இப்ப ஜெயராமும் காதல் ஜெயராமும் நடிக்கிறாங்களா, அந்த படம் தானே? ஜெயராமும் காளிதாஸ் ஜெயராமும் நடிக்கிற படம் ஓகேங்க. அதுல விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அத கேக்குறேங்க. 1000 ஆசைகள்னு ஒரு படம். இருங்க, ஏஜிஎஸ் இப்பதான் போஸ்ட் பண்ணிருந்தாங்க, இருங்க பாக்குறேன் ஒரு நிமிஷம். ஏஜிஎஸ் ஏங்க அது வேற படம், இது வேற படம்னு நினைக்கிறேங்க. காளிதாஸ் ஜெயராமும் நடிக்கிறது அது ஒரு படம் ஓகே.
அது நான் அக்செப்டடு, அது மலையாளத்துல வருது. பட் இந்த அது இல்லாம இப்ப விஜய் சேதுபதிங்கிற ஒரு படம் வந்து அக்ஷயக்கல் 1000 ஒரு நிமிஷம், அந்த விஜய் சேதுபதி படம் பேர் என்னங்க? பிரகாஷ் bro இருக்கு. அது காதல் கதை சொல்லதான் ப்ரோ. Okay. பரணி ப்ரோ, அது காதல் கதை சொல்லதான். நகுல்லாம் இருப்பான். இருங்க. காதல் கதை சொல்லவா? அந்த அந்த ஜெயராமும் அவர் பையன் நடிக்கிறது அதோட ட்ரெய்லர் நான் பார்க்கல. பட் இந்த காதல் கதை சொல்லவா ட்ரெய்லர் பார்த்தேன். ஆனா அந்த படமும் இந்த படமும் ஒன்னான்லாம் எனக்கு தெரியல. சீரியஸா நான் அந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் இது பண்ணீங்களா? நீங்க போஸ்ட் பண்ணீங்களா? நான் போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரோ இப்போதைக்கு ஒரு படம் வருது, ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம் நடிச்சாரு, விஜய் சேதுபதி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது மலையாளத்துல வர புது படம் தான். அது பழைய படம், ஷூட்டிங் பழைய படம் இல்ல, புதுசா தான் எடுத்திருக்காங்க. மலையாள படம் சொல்லுங்க, அந்த மலையாள படம் சொல்லுங்க. அக்ஷய் அது என்ன இது வேற வரல ப்ரோ ப்ரொனன்சியேஷன். சரி விடுங்க, நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ரெண்டு இப்போ ஒரே படமா இல்லையான்னு சொல்றேன். அக்ஷயக்கல் 1000 வேற படம். ஒரு நிமிஷம் ப்ரோ. அக்ஷயக்கல் 1000 ரெண்டுமே வேற படங்க போதுமாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது தமிழ்ல வர பழைய எப்பயோ ஷூட் பண்ண படம், அது மலையாளத்துல வர ஒரு ரொம்ப புது படம். அது மதகதாரத மாதிரி இதுவும் அப்படி வருதோ? ஆமா, ஏதோ லாங் பெண்டிங் ரிலீஸ் போல. அது காதல் கதை சொல்லி திடீர்னு ஒரு இதுவே இல்லாம ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. பார்ப்போம். இந்த எல்லா சின்ன ரிலீஸ் ஆகுறது எனக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல என்னென்ன படம்லாம் சின்ன படம் ரிலீஸ் ஆகுதோ, எதுக்கெல்லாம் வந்துட்டு என்னப்பா ஆல் ஷோ போடுறாங்களோ அது எல்லாமே நான் வந்துட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு நல்லதா அமையுமான்னு பார்ப்போம். ஜாக்கி இது சின்ன தியேட்டர்ல எல்லாம் ஓடுது. ஆனா அவங்க தேவையில்லாம அதை வந்து இது பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. இப்ப ரொம்ப ட்ரை பீரியடு, அதை கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணி இப்ப கூட வந்துட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்றோன்னு பண்ணலாம். தேவையில்லாம தியேட்டர்ல இருந்து தூக்குறோம், எங்களுக்கு மதுரையில மட்டும் வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. மதுரையில மட்டும் அந்த படம் ஓடிச்சுன்றாங்க, அதே உண்மையான்னு தெரியல. என்ன ப்ரோ? கமல் ப்ரோ கேட்கல. மதுரையில இருக்க எல்லா படத்துக்கும் எல்லா தியேட்டருக்கும் விசிட் பண்ணாங்க, கேக்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க எல்லா தியேட்டர்லயும். அப்படியா? ஆமா. இப்போ ஒரு நண்பர் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா ஷோ இதா இல்லைன்னா ரொம்ப லிமிட்டடா வந்து இப்ப சின்ன தியேட்டர்ஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு. பட் அதர் ஸ்டேட்லயே சொல்றேன், சென்னையிலயுமே இன்னைக்கு வந்து கமலால ஓடுச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது இப்ப அவங்க வந்துட்டு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு பாதி தியேட்டர்ஸ் நிறைய தியேட்டர்ஸ்ல இருந்து தூக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த படத்துல இன்ட்ரோ எல்லாம் பிடிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்ற ஃபீல் ஆச்சு. அப்புறம் அம்மு அபிராமி போர்ஷன்லாம் ஒரு மாதிரி அது படத்துக்கு தேவையில்லாதனால பெருசா நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கும் எனக்கு பர்சனலா. இந்த கிரைம் 101 சொல்லி ஒரு படம் வருதுங்க, February 14th February 20th தெரியல. அந்த படம் பார்க்கணும். February 13th வருது. அந்த படம் பார்க்கணும். எனக்கு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் படம் ஹைஸ்ட் படம்ன்றதுனால அது இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். வேற எதுவுமே இந்த மாசம் ஒன்றும் இல்லை பெருசா சொல்ற அளவுக்கு. சரி, அவர் ஆதிக்கிட்ட வந்து யாரோ வந்து களம் காவல் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் ஏன் களம் காவல் நல்லா இல்லைன்னு யாரு சொன்னாங்க சொல்லி போட்டிருக்கிறாரு கமெண்ட். இல்ல கலக்கவல அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க சொன்னாங்க. யார் சொன்னா? இந்தப்பா ஜென்ரலா டாக்ஸ் வரும்ல, அது அவ்வளவு ஒண்ணும் அவ்வளவு சிறப்பாலாம் இல்ல, ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
ஆர்ட் இஸ் சப்ஜெக்டிவ். இல்ல நீ அவங்க இன்னொன்னுதான் ஆகா ஓக தெரி புரி அப்படி இப்படி அப்ப அந்த மாதிரி படம் தான் கிடையாது. கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான முயற்சி. அது நல்ல படம் தான், மோசமான படமும் கிடையாது எந்த வகையிலுமே. நீங்க மம்முட்டியோட அந்த கதாபாத்திரம் பிளஸ் அதுக்கான ஒரு நடிப்பு பிளஸ் விநாயகன் கொடுத்திருக்க ரோலு, இந்த 3 பேருக்காகவே இந்த 3 விஷயத்துக்காகவே நீங்க படம் பார்க்கலாம். கூடுதலான சில பல அம்சங்களும் இருக்கு, அந்த அம்சங்களுக்காகவே பார்க்கலாம். நல்லா தான் இல்ல இருக்கு. இல்ல ஆதி ப்ரோ, அந்த படத்துல இந்த 2 ஸ்டார்ஸை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமால, அதை ஏன் மிஸ் ஆகுதுன்றதுக்காகவே நீங்க அந்த படம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆகாவோ வந்துட்டார்ல வேற லெவல் சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்க வந்து ரிப்பீட்டட் சீரிஸ் நிறைய இருக்கும், அதுக்காக நீங்க வந்து போறீங்க அப்படின்னு விட்டுற வேணாம். அவ்வளோ பரணி ப்ரோ, உங்களுக்கு ஓகே ஓகே. ஏன்னா என்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த கதை தெரியுமான்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே நான் ஃபாலோ பண்ணேன் அந்த நடக்கிறப்ப. ஸோ தெரியும் அப்படின்னு. அப்படி தெரியும்னா அது ரொம்ப மேக்கிங்கா இதுவெல்லாம் அது ரொம்ப ஓகேவான படம் தான். ஸ்கிரீன் பிளேவாவோ இதுவாவோ ரொம்ப அப்படியே பயங்கரமா இருக்குமான்லாம் கேட்டா அவ்வளோலாம் இல்லை, அது ஓகேயான படம் தான் அப்படின்னு. நீங்க அதுக்கு மேல அதுதான் அதை சொன்னதுக்கு தான் சொன்னாங்க, அதுக்கு மேல நீங்க சர்வமாயா பாருங்க அது சம படம் அப்படின்னாங்க. சரி இல்ல okay. நீங்க ரெண்டுமே சர்வமயா பார்க்கலாம். நீங்க சர்வமயா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரீ டைம்ல கவலும் பாருங்க. ஸ்கிப் பண்ணக்கூடிய அளவுக்கு படம்லாம் கிடையாது. அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க. ஸ்கிப் பண்ணக்கூடிய அளவு படம்லாம் கிடையாது. அப்படியே நான் தமிழ் சொன்ன bro படத்தையும் பாத்துருங்க. ஆமா அது பாருங்க. அடுத்த வாரம் 13ஆம் தேதி அலாரம் வச்சு BMW பாருங்க. நீங்க என்னங்க படம் சொன்னது? நீங்க நரி நரி நக நக நரி 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 நரின்னு போடுங்க. நீங்க நரி நரின்னு போடுங்க வரும். நீங்க நரி நரின்னு போட்டாலே வரும். நரி நரி. பாலையா படம் வரும். ஏங்க அவர் நிஜமா சொல்றாரா? நல்லா இருக்கா இல்ல? நீங்க போட்டீங்கன்னா கூகுள்ல போட்டீங்கன்னா பாலையா படம் வரும். 2026 போட்டு பாருங்க. ஆமா, நான் போட்டப்ப ஃபர்ஸ்ட் அது போட்டப்ப ஏதோ பழைய படம் தான் அது காமிச்சிச்சு. பாலையா படத்தோட டைட்டில், பழைய பாலையா படத்தோட டைட்டில் 2026 போட்டுக்கோங்க, அப்பதான் வரும். ஆமா, அது அமேசான்ல இருக்குன்னு. இல்ல பல்தான், எனக்கு என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒண்ணு மிக்ஸி கிரைண்டர் வைக்கல, நான் உங்ககிட்ட வாரண்டி தான் கேட்க மாட்டேன். ஒரு வருஷத்துக்குள்ள இந்த படம் பார்த்து எனக்கு பிடிக்கணும் அப்படின்லாம். ஆனா நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சதானே சஜஸ்ட் பண்றீங்க? இல்ல ஆதி ப்ரோ, உங்களுக்கு சங்கராந்திக்கு வஸ்தாலும் மனசங்கர் வாபாசுக்கு ரெண்டுமே பிடிச்சிருச்சுல, அதனாலதான் உங்களுக்கு இந்த படமே சொல்றேன். இல்ல அந்த ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கலன்னு இதை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இல்ல சங்கராந்தி ஒரு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. மனசங்கர ஓரளவுக்கு அது 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 ஹார்ம்லெஸ் வாட்ச்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே, நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் ப்ரோ, அந்த காமெடி, அந்த ஃபேமிலிக்கு லவ் காமெடி அதுதான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் எதுவுமே, இந்த கமல் சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சியல் எதுவுமே இருக்காது ப்ரோ. இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் கோவப்படுறவர் இல்ல, அதான் BMW தான் இருக்கு, இந்த படத்துல இருக்காது. ஓகே பாக்குறேன் கண்டிப்பா. நிறைய நடமா போறாரு. ஓகே நீ மூலையுமே பாக்குறேன். அதே ப்ரோ, தமிழ் சினிமால யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்க ஏன் பண்ணலன்னு. ஒருத்தர் 80sல பண்ணிட்டாரு, இன்னொருத்தவர் 2011ல பண்ணாரு, இன்னொருத்தவர் 2007. தமிழ் சினிமால யாருமே பண்ண மாட்டாருன்னு யாருங்க சொல்லுது? அவர் சொன்னாரு தமிழ் சினிமால ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க, தமிழ் சினிமா ஏன் இது மிஸ் ஆகுது அப்படின்னு அவரு அத சொல்லலைங்க. அவரு போர்ட்ரே யாரு சொன்னானே, பரணி சொன்னானே, அது ஹீரோ வில்லனா எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்றத வார்த்தையே சொன்னான், ட்ரீட்ன்ற வார்த்தையை. இல்ல ஆதி ப்ரோ, அவர் என்ன சொன்னது வந்து ஹீரோ கேரக்டர் வில்லனாவும் வில்லன் கேரக்டர் ஹீரோவும் சொல்றது. இங்க எல்லாம் யாரும் அது மாதிரி நடிக்க மாட்டாங்க, தமிழ் சினிமா இதனாலதான் கெட்டு போகுதுங்கிற மாதிரி பேசுறாப்புல, உருப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுறாப்புல. இன்னும் கொஞ்சம் 4-5 வார்த்தையை சேர்த்து போட்டு விடுங்க பல்தான். ஏன் நான் சொன்னா அது பரணி சொன்னா இன்னும் கொஞ்சம் நான் ட்வீக் பண்ணி சொல்றேன். எப்படின்னா ஆக்சுவலா இதை இங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதையும் ஏன்னு சொல்றேன். இங்கே வந்து மம்முட்டி வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்க பயங்கரமா அப்படி ஒரு கலர் வேணும், அந்த ஒரு கரிஷ்மா வேணும். அதனால நீங்க மம்முட்டி வில்லனா கூட நீங்க போட்டாலும் பரவாயில்ல. ஆனா அங்க ஹீரோவை போட்ட மாதிரி இங்க போட மாட்டாங்க. விநாயகன் அங்க ஹீரோவை போட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அது வேணா நான் சொல்றேன். அது இப்ப இங்கேயே வந்து ஜெமினிஸே வந்து விழா அடிச்சாருனாலும் இங்க அசோகன் வந்து உண்மையாலுமே அழகு, அந்த ஒரு கலர் எல்லாத்தையும் பார்த்துதான் அவங்க பண்ணாங்க. ஓகேவா? இங்க அப்படி வந்து டக்குனு இங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. விநாயகன் கொடுத்த ரோல்லாம் தமிழ் சினிமால ரொம்ப ரேர். இங்க தமிழ் சினிமால அப்படி ரோல் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்களா? ஏன்னா நீங்க இப்படி அப்ப வந்து பரணி சொல்ற அர்த்தங்கிறது வேறனாலும் இது வந்து இந்த வகையிலுமே அது உண்மையா டிஃப்ரெண்டான அட்டம் தான் அது. அவர் ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கு தான் அந்த வில்லன், நம்ம எப்படி காலகாலத்துக்கு இவன் தான் வில்லனா இருக்கணும், இவன் தான் கெட்டவனா இருக்கணும் ஒரு முத்திரை குத்தப்படுதுல்ல, அது அந்த படம் மாத்தி இருக்குன்னு தான் சொல்றேன். இவன் வில்லனா இருக்கணும், இவன் இந்த மாதிரி லுக்ல இருந்தா இவன் தான் அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கணும். கடைசி வரைக்கும் சில பேர் யோசிச்சிருப்பாங்க, அந்த படம் யாரு என்ன கருத்து தெரியாதவங்க புதுசா பாக்குறாங்கன்னா கண்டிப்பா பாரு, கடைசியில மம்முட்டி வந்து நல்லவனா வந்துருவாரு,
இந்த போலீஸ் வந்து விநாயகன் வந்து கெட்டவனா மாறுறது இவருதான் எல்லாத்துக்கும் காரணம் கூட படம் பார்க்க வாய்ப்புகள் கூட இருந்திருக்கும். ஏதாட்டு இந்த படத்தை பத்தி கதை தெரிஞ்சுக்காக கூட. ஏன்னா எல்லாரும் மைண்ட்லயும் அப்படிதான் இருக்கும், விநாயகன் மாதிரி ஒரு லுக்ல இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த அந்த ஒரு ஸ்டீரியோ டைப், அது அந்த ஸ்டீரியோ டைப்பே இந்த படம் உடச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஆதி ப்ரோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேற என்ன அப்டேட்? இந்த வாரம் என்ன படத்துக்கு போறீங்க? இந்த வாரம் எல்லாரும் போற ஒரே படம் வித்லவா தான் இருக்கும். அதை தாண்டி வேற எல்லாரும் என்னென்ன போவாங்களா? படம் இருக்கு? நிறைய சின்ன ஆமா, படம். ஏன் மகேஷ் ப்ரோக்கு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க மேல வரமாட்டாரு? எனக்கு ரெக்வஸ்டே காமிக்கலையே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்னென்ன படம் பாக்குறீங்க வித்லவ தவிர? இந்த வாரம் நான் ஒண்ணுதான் பாக்குறேன் பாருங்க. நான் கரிகார்டன்லாம் ரெட் லேபிளோ போவேன்னு நம்ம கனவுல கூட நினைச்சிட்டு இருக்கா. சரி, சத்தா பச்சாதான் தமிழ் டப் வருது, அதுவா போக வேண்டியதானே? முயற்சி பண்ணுவோம் பாருங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், தமிழ் படங்கள் அனைத்தையும் பார்க்க தயாரா இருக்கு. மற்ற படங்கள் கொஞ்சம் ரிஸ்க் தான். ரெண்டாயிரம் WWE பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு. பிரகாஷ் ரொம்ப நான் தான் சொல்றேன், WWE எனக்கு நான்லாம் வந்து பிடிக்காது. நான் பிடிக்காத கான்செப்ட் படத்தை நான் போய் தேட்டரை பத்தி ஏன் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான்லாம் வந்து இந்த WWE வந்து பிடிச்ச ஆளு. நான் வந்து இப்ப வரைக்கும் அதை வாட்ச் பண்ற ஆளு. எனக்கே அந்த படம் வந்து, அதுவும் நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து இந்த இந்த 30 வருஷத்துல படத்தை விட்டு வாக் அவுட் பண்ண படம்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. ஒரே ஒரு படம், அதுவும் வீட்டுல சாவி எட்டு வர சொன்னாங்கன்றதுக்காக கிளம்பி பாதியில வந்தேன். இது வரைக்கும் நான் பாதியில ஒரு படத்துல வந்ததே இல்லை. இந்த படத்துக்கு தான் நான் பாதியில வந்தேன். கொடூரமா இருந்துச்சு. நான் ஒரு படம் அப்படி வந்தேன்னா, இந்த காத்தவராயன்னு ஒரு படம், கரண் படம். இந்த ஒரு படம் தான். வடிவேல் காமெடி. நான் அந்த படம் பார்த்தது இல்லை, ஆனா வடிவேல் காமெடி தானே அது? இல்ல, ஆமா வடிவேல் காமெடி தான். பட் அந்த காமெடி கூட பார்க்க முடியாம அந்த படம் போன போகுக்கு வாழ்க்கையில முதல் எப்பவுமே நான் என்கேஜ் போட்ட வரைக்கும் கூட எழுந்திருக்க மாட்டேன் தேட்டரை விட்டு. அதுக்கான ஏஞ்சதுக்கு காரணம் வந்து, நான் வீட்டுக்கு தெரியாம தான் படத்துக்கு போயிருந்தேன். வீட்டுல இருந்து போன் வந்துருச்சு எங்க இருக்குன்னு. வெளியே ஓடி வந்துட்டு, இங்கதான் பக்கத்துல இருக்கேன், பக்கத்துல இருக்கேன், வா ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா ஒரே நிமிஷம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் தான் அந்த படம். ஆனா பாதியிலே வந்த படம் அந்த படம். கடைசி வரைக்கும் படத்துக்கு போன மாதிரியே காமிச்சிக்காம மெயின்டைன் பண்ண படம். நான் இது வரைக்கும் எந்த படமுமே போயிட்டு பாதியில தான் வந்ததுல. அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி. நான் வந்து எப்பவுமே எனக்கு வந்து படம் பார்க்கறது சில பழக்கங்கள் இருக்கு. எப்படின்னா வந்து, நான் 4 கேட்டகரி வச்சுங்களேன். ஒண்ணு வந்து படம் லேட்டா பார்க்க மாட்டேன், இல்ல படத்துக்கு தேட்டருக்குள்ள லேட்டா போகவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் படத்துக்கு ஃபர்ஸ்ட்லயே போய் முன்னாடி போய் உட்காந்துன்னு நினைப்பேன். லேட்டா போன ஒரே படம் வாழ்க்கையில வந்து அந்த தாம் தூமும். அது வந்து ஒரு 2 நிமிஷம் லேட்டா போனேன். ஆனா ரொம்ப லேட்டா போன படம் சந்தோஷ் சுப்பிரமணியமா. ஆமா, அந்த படம் தான் ரொம்ப லேட்டா போனேன். நான் போனதுல எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் லேட்டா போன படம் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியன். எனக்கு அப்புறம் அந்த படம் 2வது தடவை பார்க்க தெரிஞ்சு. ஏன்னா தியேட்டருக்கான முன்னாடி போட்டான் படத்தை. ஏன் மேல தப்பு கிடையாது. படம் வந்து 2:15 போட்டிருந்தான். 2:15 தானே வெளியே, 2:15 வெளியே நின்றுட்டு இருந்தேன். ஒரு வேற வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு கரெக்டா 2:15 உள்ள போனேன். கரெக்டா பார்த்து 2 மணிக்கே படம் போட்டான். அதனால அந்த படம் லேட்டா போன படம். அடுத்து வந்து ஓடி வந்த படம்னா காத்தவராயன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு படத்தை எப்படினாலும் முடிஞ்ச அளவுக்கு 3 நாளுக்குள்ள பாத்துடணும். இல்லைன்னா அந்த படத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் இப்ப கஷ்டப்படுவேன் மீன்ஸ் நான் போறதுக்கே ரொம்ப சோம்பேறி படுவேன். ரொம்ப கஷ்டப்படுது. இப்ப துரந்தர் போனேன்னா, இப்ப துரந்தர் போனேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து இன்னொரு மலையாள படம், அதெல்லாம் ஒரு படம் சொன்னீங்க, ரொம்ப லேட்டா போனேன். ஃபர்ஸ்ட் வந்த காந்தாரா லேட்டா போனேன். ஆனா அந்த 3 நாளை தாண்டிட்டேன்னா எனக்கு நீங்க வந்து புஷ் பண்ணணும், என்ன பிடிச்சி தேட்டருக்குள்ள பிடிச்சி தள்ளினா தான் நான் போங்கிற அளவுக்கு நான் சோம்பேறி ஆயிடுவேன். இதெல்லாம் பழக்கம் அப்பையில இருந்தே இருக்கு. 3 நாளுக்குள்ள படத்தை பார்த்துடணும். இல்லைன்னா அந்த படம் எனக்கு பழைய படமா ஆயிரும். பழைய படத்தை பார்க்க நான் விரும்ப மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ, இந்த பாதியிலே வெளியேறது சொன்னீங்கல்ல, அது அவர் ஸ்டூபிட் ரியாக்ஷன்ஸ். அந்த இங்கிலீஷ்காரங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கூலி ரிலீஸ் அன்னைக்கு காலங்காத்தால ஒரு ட்வீட், கூலியும் வாக் அவுட், இதுவும் வாக் அவுட், வார் 2 வாக் அவுட். அதுக்கான ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தேன், நீங்க முதல்ல வீட்டை விட்டு ஏன்டா வெளியேறினீங்கன்னு. அதுக்கெல்லாம் சரியான வெளியேறு. 2 படத்தையும் பாதியிலே வெளியேறிட்டோம் அப்படின்னு போட்டிருந்தாங்களா. இல்ல புரியல, அவங்க இங்கிலீஷ்காரனா வெளியே அதை விட ஆமா ஆமா இங்கிலீஷ்காரங்க ஆமா தியேட்டர்ல போய் பார்த்தாங்க அமெரிக்கால. இல்லங்க, ஏன்னா அவங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் படங்கள் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே லியோவே தின்னாங்க.
ஸோ நான் ஆனா ரொம்ப நேர்மையா ரிவ்யூ சொல்லுவாங்க, பயங்கர ஹானஸ்டா ரிவ்யூ சொல்லுவாங்க. அவங்க மட்டும்தான் வந்து இந்த வேணும்னே இந்த ரியாக்ஷன் சேனல்ஸ்ல இது பண்ணுவாங்கல்ல புகழ்றதுக்காக ஒண்ணு அப்படின்னு அதெல்லாம் இல்லாம நல்லா சொல்லுவாங்க. அதே சமயம் ஆர்டிஸ்டிக்கா சின்ன சின்ன விஷயம்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் முதற்கொண்டு சூப்பரா சொல்லுவாங்க. செம்மையா இருக்கும் அவங்களோட ரிவ்யூ. ஸோ அது என்னன்னா அவங்க ஆனா வந்து லோகேஷோட ஃபிலிம் மேக்கிங் அது இதுன்னு அவங்க செம்ம இதுல போய் போயிருந்தாங்க. முடிச்சுட்டு வந்து அதை ரெண்டுக்கு சேர்த்து வாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோன்ற அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுவும் செம்ம காமெடியா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த வீடியோ. ஆக்சுவலா இது தக் லைஃப் பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் ஒன்று சொன்னாங்களே. தக் லைஃப் பார்த்து வந்துட்டு இந்த படம் வந்து இந்தியால வந்து பெங்களூர்ல எங்க பேன் ஆயிருக்கான், ஆக்சுவலா அந்த படம் இங்க பேன் ஆயிருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. செம்ம ஃபன்னா இருக்கும் அவங்களோட ரிவ்யூலாம். ஓகே ஓகே பார்ப்போம். அடுத்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, நேற்று டாபிக்ல பேசலாம் பேசலாம். ஒரு படம் வந்து ஒரு படத்துல உள்ள ஒரு சீன் வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து, இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு யாரும் பேசணும்னா இப்ப அதை பேசலாம் அப்படின்னாரு. யாரும் ஒருவேளை மிஸ் ஆயிருந்தாலும் பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க. நான் நல்ல வேளை விஷால் வரல. அந்த மாதிரி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அதான் சொல்றேன்ல, விஷாலா இருந்தா இந்நேரம் முரட்டு படம் அந்த இன்னைக்கு ஒன்று இது வந்துச்சு, ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு அடல் ஃபிலிம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடூர அடல் ஃபிலிம் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதுல இந்த ஃபிலிம் இந்த சீன்ல அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பான். அப்படி இல்லை, நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்களா, அண்ணே அதுலயே அப்படியே அதை சேர்த்துக்கோங்கன்னு பல்தான் ஒண்ணு சொன்னா, பல்தான் அதை விட்டுட்டீங்களேன்னு அவரு அதுலயும் அந்த வண்டியிலே ஏறிடுவார். ஆமா நியாயமா நேத்துலாம் இது பர்த்டே நாள் வேற, அவன்லாம் வரவே இல்லை. நியாயமா இருக்கே இன்னைக்கு பர்த்டேக்கு எதுவுமே வரல, போட்டு வந்தாதானங்க நல்லா இருக்கும். பர்த்டேக்காரரே வரல. அவரு வராததுதான் நல்லது. ஏன்னா அவரு மென்டல் பீஸ் போய் கெடுத்துக்க வேணாம்னு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிருக்கு. ஷூட்டிங் போல அப்படி யாரும் ஆரம்பிச்சாங்கன்னா அவர் ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாரு. அதனால வராது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அது போக இன்னைக்கு சரியான ஃபன்னு. இன்ஸ்டா பக்கம் போறேன், ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தா இவன் வரான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் இந்த டீசர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அப்ப பயங்கரமா போந்துட்டு இருக்கான். அன்எக்ஸ்பெக்டட்ரா, எதிர்பார்க்கவே இல்லடா அப்படிலாம் போட்டிருக்கான். என்னடா அது இவன். அது இல்லாம சரியான ஃபன் என்ன தெரியுமா, கூலிங் கிளாஸ் போட்டே மொத்த ட்ரெய்லரையும் ரியாக்ட் பண்றாங்க. பண்ணிட்டு கலர் கிளேடிங் பயங்கரமா இருக்கு அப்படின்றான். நான் அதை சொல்லும் போதே நினைச்சேன், டேய் என்னடா கண்ணாடி போட்டு கலர் கிளேடிங்லாம் இருக்குன்ற, உனக்கு ஆக்சுவல் கலர்லயே தெரியாதுடா அந்த ட்ரெய்லரு அப்படின்ற மாதிரி இருந்தது. கரெக்டா நான் சிரிச்சு முடிச்சுட்டு கீழே கமெண்ட்ஸ்ல பாக்குறேன், முதல் கமெண்ட் ஒருத்தன் போட்டிருக்கான், டேய் எப்ப கண்ணாடி போட்டு கலர் கிளேடிங் நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படின்னு. வந்தான்னா அதோட ரகசியத்தை கேட்கலான்னு பார்த்தேன், அதை காணோம். அதுவும் அந்த 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 கலர் இதுவே பாத்தீங்கன்னா ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா அது ஹோலி பண்டாடியை கொண்டுன மாதிரி இருக்குன்ற, பண்டிகை கொண்டாடின மாதிரி இருக்கும். அது இதுவே என்னடா கலர் கலரா இருக்கு, என்னடா அது பூரா ஏஐலே செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இவன் அதை பார்த்துட்டு கலர் கிரேடிங், விஷுவல்ஸ், வாவ், மியூசிக், வாவ் அப்படின்னு சொன்னான். என்னடா அது அவ்வளவு ஒன்றும் சிறப்பா, மியூசிக்லாம் ரொம்ப ஜெனரிக்கா இருந்துச்சு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் தான். ஆனா நிஜமாவே சொல்றேன், அவர்லாம் வாழ்க்கையில எங்கேயோ போவார்னு நினைச்சேங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆல்பம் எல்லாம் கேட்டது வாகை சுடவா, அப்புறம் அந்த இந்த பாட்டு இருந்தது, என்ன படம் வந்து குறு கண்ணாலே வந்து என்ன படம், தீக்குச்சின்னு ஒரு படம், வத்திக்குச்சி சாரி. இல்ல எனக்கு என்னன்னா இல்ல அது பெரிய படங்கள் வாய்ப்பு வருது இல்ல, அந்த பெரிய படங்கள் வாய்ப்போ பெரிய நடிகர்கள் வாய்ப்போ அவர் சரியா பயன்படுத்திக்கிறதான் உண்மை. சின்ன படங்களுக்கு போடுற குவாலிட்டி வந்து பெரிய படங்கள் அந்த குவாலிட்டியான மியூசிக் இல்லை. இப்ப நான் வந்து டானாக்காரன்ல ஒரு பாட்டு, இந்த கட்டிக்கோடா பாட்டுன்னு ஒரு பாட்டு இன்னும் டெய்லியும் கேட்டுட்டு இருக்கேன். பயங்கரமான சாங்கு, லிரிக்ஸு, அந்த விஷுவலு, ஆக்டர்ஸ், மியூசிக்கு எல்லாமே பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டு. ஆனா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான சாங் அவர் பெரிய நடிகர் கூட ஒரு 2-3 படம் பண்ணிட்டாரு, ஆனா எந்த படத்தையும் பண்ணல. தனுஷ் கூட வந்து அந்த ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருக்கும், நையாண்டி படத்துல ஒரு பாட்டு, நல்ல பாட்டு நையாண்டில. அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து அந்த பாட்டு மட்டும் நல்ல பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அந்த படத்துல இன்னொரு 4-5 வைரல் சாங் கொடுத்துருக்கலாம். இந்த அஜித் கூட 2 படம் பண்ணாரா, வலிமை பிஜிஎம் ஒர்க் ஒண்ணுமே இல்ல. துணிவுல வந்து பாட்டு வந்து இன்னும் பெட்டராவே அமைஞ்சிருக்கலாம் பெரிய நடிகர் கொடுப்போம். ஆனா அதே பெரிய நடிகர் படத்துக்கு எல்லாரும் போடுற அந்த டியூனே அப்படியே போடுறது, அதே ரூட்ல போறதுன்னு இருக்குல்ல, அது பண்றதுனாலதான் உங்களுக்கு வந்து பெரிய நடிகர் படத்தை உடச்சே கிடைக்க மாட்டேது. அதுல ஒரு வித்தியாசமான காமிக்கணும். ஒரு படத்துல சம்பவம் பண்ணாட்டா அஜித்துக்கு வந்து
யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு படம் அந்த பிஜிஎம் வந்து பின்னாடி பாருங்க எதுல இதுல உத்தம வில்லன் பிஜிஎம் உத்தம வில்லன் பிஜிஎம் யாராலையும் பேசப்படல. விஸ்வரூபம் பிஜிஎம் தான் பேசப்பட்டது. உத்தம வில்லன் சூப்பரான படம் தான், ஆனா படம் பேசப்படல. கடைசி கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த இப்ப சாகோ பிஜிஎம் முரட்டுத்தனமா இருந்துச்சு. ஆனா சாகோ அந்த உழைப்பு சாகோ போட்ட பிஜிஎம் உழைப்பு இங்க பெரிய அடிக்கிற படத்தை இங்க போட்டுருந்தாரு தொடர்ச்சி இங்கதான் அவர் கிடைச்சிருக்கும் இந்த வாய்ப்பு. சாகோ இன்ட்ரோல் பிளாக் பிஜிஎம், சாகோல வந்து த்ரோன் பிஜிஎம், எல்லா சாகோல வந்து ஒரு 23 24 ட்ராக் போட்டிருப்பாரு. எல்லாமே பயங்கரமா இருக்கும். சாகோ இவர் தான் பிஜிஎம் இருக்கு. சாகோ போட்டுக்க அந்த த்ரோன் பிஜிஎம் ஒன்று சாகோ பிஜிஎம் வரும். இன்ட்ரோல் பிஜிஎம் செக் பண்ணி பாருங்க. 2 பிஜிஎம்மும் எல்லா எடிட்டும் போட்டாங்க. எல்லாத்துக்கும் செட் ஆகும். பயங்கரம் டன் 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 வரும். இல்ல ஆமா இதை நான் கேட்டிருக்கேன். பயங்கரமா அது டான் லீக் முதற்கொண்டு போட்டு பயங்கரமா ரீச் ஆகும். அப்படி போட்ட பிஜிஎம் போட்ட அந்த ஆளு அந்த உழைப்பு தமிழுக்கு ஒரு நடிகருக்கு போட்டிருந்தாருன்னா அடுத்த கட்டத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து நீங்க வந்து தீனால மியூசிக் போட்டு பில்லால மியூசிக் போட்டு உழைப்பாது போட்டு அந்த பில்லால கொடுத்த உழைப்பு திரும்ப திரும்ப அடுத்த படம் அஜித் கூட காம்பினேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய நடிகர் போடுற உழைப்பு நீங்க சின்ன படத்துக்கும் போடணும் உழைப்பு. அதே உழைப்பை பெரிய நடிகர் போடுறப்ப பயங்கரமா அதை பயன்படுத்திக்கணும். அனிருத்து கத்தி மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு பிடிச்சாரு பாருங்க. ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு தேய்ச்சி இழைச்சி விட்டு அனிருத்தோட பெஸ்ட் எப்பவுமே கத்தி தான். ஏன்னா ஒரு பெரிய படம் அவருக்கு முதல் படம் கிடைச்ச உடனே இறக்கி விட்டாரு. மொத்தம் இறக்கி விட்டாரு. அது வேலையில்லா பட்டதாரி பேட்டை 3 ஒரு உழைப்பு கொடுத்துருப்பாரு. முதல் தடவை காம்பினேஷன்ல பயங்கரமா பண்ணணுங்கிறத பண்ணிடுவாரு. அந்த உழைப்பு பண்ணாதான் நீங்க காலகாலத்துக்கு ரிப்பீட்டடா அடுத்தடுத்த வாய்ப்பு வரும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, டானாக்காரன் படம் அந்த படத்துல ஒரு குவாலிட்டியான ஒரு சாங் போடுறாரு. குட்டிப்புலி படம் அந்த குட்டிப்புலி படத்துல பிஜிஎம் வந்து அந்த சாங் ஒன்று வரும். இந்த தண்ணி சுட்டுற மாதிரி வரும். கருவாக்காரா என்னமோ ஒரு பாட்டு ஒன்று வருமே, தண்ணி சுட்டு அந்த சவுண்டிங் தண்ணியா தெரியும். சூப்பர். இன்னொரு பாட்டு நல்லா இருக்குங்க, அந்த காத்து வீசு சூப்பரா இருக்கும். காத்து வீசு அந்த பாட்டு அவரு நான் சொல்றேன் ஜிப்ரான் படம். அதெல்லாம் விட திருமணம் என்னும் நிக்கான்னு ஒரு படம் என்ன மாதிரி ஆல்பம், கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் அந்த மாதிரி ஆல்பம். அப்படி ஒரு எனக்கு அந்த மாதிரி ஆல்பம் கொடுத்தாலே பாபநாஸ்லயுமே எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். கோட்டிக்கார சாங் செம்மையா இருக்கும். இப்படி நீங்க அவங்க என்னன்னா அப்புறம் அந்த வீணான்னு ஒரு பாட்டு ஹரிஹரன் பாடிருப்பாப்ல, அதுவும் ஜிப்ரானோட சாங் சின்ன சின்ன படங்களுக்கு போட்டிருக்க உழைப்பு நீ பெரிய போட்டா தான் அந்த எஃபர்ட் கிடைக்கும். அந்த துணிவுல நீங்க 2 சாங் கடைசி காசேதான் கடலோட பாட்டுலாம் வந்து எத்தனை வாட்டி நம்ம வந்து அதை கேட்டிருப்போம். வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி சாங் வாகேஷோட வாழ கூட அந்த சரசர காத்து ஒரு சாங் வருமே, சார காத்து, அது அந்த 2-3 பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். இவரு அது சின்ன படங்கள் சூப்பரா பண்ணாருங்க. பெரிய படங்களுக்கு எதுக்குமே சரியா பண்ணல. இல்லைன்னா தீரன்ல பாருங்க லாலி பாட்டு செம்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரு ரொம்ப இந்த இல்லைங்க, நீங்க பெரிய படங்களுக்கு பண்ணலன்னா கூட நான் என்ன சொல்றேன், பெரிய ஆட்கள் படம் பண்றது இருக்குல்ல, அதை எப்பன்னா இப்ப எனக்கு அந்த உத்தம வில்லன்ல அந்த இந்த பிஜிஎம் இருக்குல்ல, மிருத்யுஞ்சயஹோ பிஜிஎம் இருக்குல்லங்க, அது ஒரு மாதிரி இப்ப எப்பவுமே அது இன்ன வரைக்கும் அது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா என்னன்னா நீங்க ஆரம்ப காலங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நீங்க கத்தி வரக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அனைத்து ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் அதெல்லாம் வந்து பிடிச்சது வந்து இந்த லவ் படங்கள் ஜாலியான படங்கள்லாம் போட்டார்ல, அதுல கொஞ்சம் ஆடியன்ஸ் நல்லா பேஸ் பிடிச்சிட்டாப்ல. இவர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டா போயிடுச்சுன்றதுனால அங்க பாட்டே நுழைக்க முடியாது. ஏன் ப்ரோ? இல்ல எனக்கும் அதேதான் தோணுது. அவருக்கு துணி ஃபிலிமே தவிர வேற எந்த படமும் கமர்ஷியல் ஃபிலிமே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நீங்க அந்த படங்களை கமர்ஷியல் வேல்யூ நிரூபிக்கணும். கமர்ஷியல் வேல்யூ நிரூபிச்சா மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி படங்கள் வரும். கமர்ஷியல் வேல்யூ நிரூபிக்கலன்னா இப்ப சாம்சியஸ் புலம்புறாருல, நான் சூப்பரா பிஜிஎம் போடுறேன் ஆனா எனக்கு யாரும் தரமாட்டேங்க. ஏன்னா நீங்க செலக்ஷன் பண்ற போட த்ரில்லரா செலக்ஷன் பண்ணி பிஜிஎம் மட்டும் நல்லா போட்டுட்டு வந்து யாரு உங்களுக்கு கொடுப்பா? நீங்க மலையாளத்துல ஒரு படம் பண்றீங்க, என்ன படம், அந்த ஆர்டிஎக்ஸா என்ன ஒரு படம் வந்துச்சு, அதுல வந்து நிலவே நிலவின் அது கூட ஒரு பாட்டு வரும். அது சாம்சியஸ் தான் போட்டாரு. எப்படி பாட்டு நல்ல பாட்டு. 20,000 கண்கள்னு ஒரு பாட்டு படம், அதுல ஒரு பாட்டு உயிர் உருவாத அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அது சாம்சியஸ் தான் போட்டாரு. அப்ப நீ என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அது நல்லா வருதுன்னு நீங்க அதே திரும்பி பெரிய படங்கள் பண்ணலாம்ல. பெரிய படங்கள் மியூசிக் மட்டும் தான் கவனம் செலுத்துவேன், பிஜிஎம் மட்டும் கவனம் செலுத்துவேன் போடுறதுதான் சிக்கல். இப்ப ராட்சசன்ல பிஜிஎம் பயங்கரமா ஹிட் ஆச்சு. ராட்சசன்ல ஒரு சாங் சொல்லுங்க பார்ப்போம், ஹிட் ஆகிற மாதிரி நல்ல சாங் சொல்லுங்க பார்ப்போம், கிடையாது. நீங்க ராட்சசன் பிஜிஎம் ஹிட் ஆகிறதுனால திரும்ப பிஜிஎம் போயிட்டே போறது. இப்ப இந்த படத்துலயும் பாருங்க, இன்னைக்கு ஒரு டீசர் வந்துச்சு இல்ல, அதுலயும் பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆனா அந்த பிஜிஎம் மட்டும் தான் கவனம் செலுத்தினால சாங்ல கவனம் செலுத்த முடியாது. நீங்க ஹாரிஜி பாருங்க, யுவன் சங்கர் ராஜா பாருங்க, சாங்ஸ்லயும் கவனம் செலுத்துவாங்க, பிஜிஎம்லயும் கவனம் செலுத்துவாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நீ எல்லா பட வாய்ப்பு தொடர்ச்சியா கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. சின்ன படத்துக்கே பண்ண வேண்டியது. அப்புறம் பண்ணிட்டு சாம்சியஸ் மாதிரி ஒவ்வொரு பேட்டிலையும் போய் அனிருத்த போய் சாபம் பண்ண வேண்டியதா மறைமுகமா. ப்ரோ அது என்ன இதுன்னா, அவரோட நிறைய ஹிட் பாட்டுல அனிருத் தான் ப்ரோ பாடி இருப்பாரு. அதுதான் அவர் ஏத்துக்கவே முடியாது. இல்லங்க, அதுல பாதியை வந்து அவர் தான் சொன்னாரு, அத பாதியை அனிருத் பாட்டுல எழுதிட்டாங்களாம். யாஞ்சி பாட்டு அது சூப்பரா இருக்குமே, அனிருத் பாட்டு தானே அப்படின்றாங்களாம்.
சரி, அந்த விஜய் சேதுபதி ஜெயராம் படம் சொன்னால அது கீழே ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு. அது ஏதோ ப்ரோ அது மார்க்கோ 19ல வந்து மார்க்கோ மலையாள மத்தாய் ஆ, மார்க்கோ மத்தாய் மார்க்கோனி மத்தாய் அந்த யாரு படத்துல சுரேந்தர் ப்ரோ தான் இந்த ஐடியில வந்திருக்குதா? எந்த ஐடி? இது இந்த புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையா? ஆமா ஆமா அவருதான். ஆமாயா ஏன் புதுக்கோட்டை டிஎஃப்சி. ஆமாயா நான் இந்த ஐடியில வந்துட்டேன். சரி பாக்குறேன். சரி கொஞ்சம் அந்த பாருங்க, ஐடியா ஒருத்தர் வேண்டாம். கால் பண்றாப்ல. நல்ல வேலை வில்லங்கமான ஐடியா எல்லாம் பேக்கப் ஐடி வச்சிருந்து நோட் பண்ணி இல்ல வச்சுக்கலாம். வில்லங்கமான ஐடி பேக்கப் ஐடி வச்சிருந்து அதுல வராம போனீங்க, சந்தோஷமா போங்க. இல்ல ஐயா இல்ல, இல்ல அது பேக்கப் அப்படின்னா ஐடி நம்ம இல்லையா, அக்செப்ட் இது பண்ண வந்து என் மாவட்ட மாட்டோம்ல. ஐடியா. நான் புதுக்கோட்டை மாவட்ட இணையதள செயலாளர். இல்ல இது புரியுது. நல்ல வேலை வில்லங்கமான இந்த ஐடி பேக்கப் ஐடி வச்சிருப்பாங்க சில பேரு, செகண்ட் ஐடின்னு. அதுல மாதிரி வராம போனீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்படி ஒரு ஐடி வரும் நம்மள்ட்ட. அதான ரெகுலர் லிசனர்ஸ் அவங்க. நான் அதனால அவங்க தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க அது மாதிரி வந்துடாதீங்கிற மறந்துட்டு. புரியுது. ஒரே நிமிஷம் bro, ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்காப்ல, பேசிட்டு. ஓகே ரைட்டு. நிறைய படம் வருது போல இந்த வாரம். வேற என்ன bro? பேசிட்டு நீங்க எதுவுமே சீன்ஸே சொல்லல, நீங்க சொல்லுங்க. யாரு? நீங்க தான் நேத்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்களே. ஐயோ, அது எங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? இப்ப அதே மாதிரி சைலண்ட் ஆயிடாதீங்க. சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு சீன் சொல்லுங்க. இத்தனை வருஷம் பாக்குறீங்க, இவ்வளவு படம் பாக்குறீங்க, ஒரு சீன் இல்லையா? எனக்கு டக்குன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் வரலங்க. சீரியஸா. நல்லா ஏன்டா கேட்கலங்க. கேட்டது 4 நாளைக்கு முன்னாடி சொல்லி முந்தானத்து இல்ல, நேத்தும் 4 கேட்டு நாள் முன்னாடி கேட்ட கேள்வி. ஆமா, இதுக்கு மேலனா உனக்கு லெட்டர் எல்லாம் போட்டு 1 மாசம் கழிச்சு தான் கேட்கணும். நாங்க நேற்று சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. அப்படி கூட ஒரு சீன் டக்குன்னு சொல்ல முடியல. நான் வந்து சொல்றேன், ஏதாவது வந்துச்சு நான் யோசிச்சேன். எங்க இருந்து வருவீங்க? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா வந்து சொல்லுவியா தனியா? ஏங்க நான் இன்னைக்கு ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன்டா ஞாபகத்துல இருக்கிற சீனு மறக்கவே முடியாத சீன் தான் கேள்வியே, அதை மறந்துட்டேன்னு சொல்லுவியா நீங்க? இல்ல ஞாபகத்துல எனக்கு எப்பயுமே வந்துட்டு டக்குன்னு எல்லாமே நான் வந்து ரீகால் பண்ணணும். எனக்கு இருக்கிறது குட்டியான பிரெயின். ஓகேவா? எல்லாத்தையும் மறுபடியும் நான் ரீகால் பண்ணி நம்ம எங்களுக்கு மட்டும் 2.25 கிலோக்கு வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே அளவு தான். உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஞாபக சக்தி அதிகமா இருக்கு. ஓகேவா? எனக்கு கிடையாது. அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரே ஒரு சீன் சொல்லு அப்படின்னு சொன்னா நீ யோசிச்சு சொல்லுவ இல்லையா? அப்போ ஒன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ், யோசி. நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நோலாம் இல்லை, நான் யோசிச்சு ஏதாவது சொல்றேன். அப்படி ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா. எனக்கு அந்த மாதிரி பெருசா எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல, அதனால தான் சொல்றேன். யாரையாவது திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த் மாதிரி இதுலன்னா வயர்லாம் கையில ஒரு மாட்டுது. பிட்ஐடில இருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சு, அத பார்த்தேன். பிரகாஷ் ப்ரோ இப்பதான் சொல்லி பிடிச்சாரு. உள்ள பாத்துட்டு ஷாக் ஆயிட்டாரு போல. உள்ள பாத்துட்டு மெய் மறந்து அவர்தான் இந்த வாட்டியும் வேற ஐடியில வந்துட்டாரு போல, பாவம். இல்ல அதுதான் நான் யோசிக்கிறேன், யாரா அது அப்படின்றப்ப அதுக்குதான் சொன்னேன். வேற ஏன்னா டெய்லி ஒரு பிட் ஐடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு லிசனர்ல, அந்த டெய்லி பாத்துட்டு இருப்பேன். ஏங்க லிசனர்ல உட்கார்றது வேறங்க, பட் ஆனா வந்துட்டு ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது அது வேற இல்ல. ஏண்டா புரியல எனக்கு, பிட் ஐடிக்கு நீ ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்ப விசாலிக்கே கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லணும். சி விஷால் இஸ் a nice guy. நீங்க வித்ரோ பார்க்க போலையா நேத்து? விக்ரம பார்க்க போலையாவா? வித் லவ் இல்லடா, எனக்கு இந்த இருமலா இருக்கு. ஒரு 4 நாள் சளி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, மாஸ்க் போட்டு போயிடலாம். இருமல் இருந்துச்சுன்னா நம்ம இருமல் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதனால அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அதுவும் கொடூரமா இருக்கு. இல்ல இப்போ ஓகே, இப்போ கொஞ்சம் நான் நாளை கழிச்சு தான் புக் பண்ணிருக்கேன். ஃப்ரைடே காலைல 9 மணிக்கு தான், அதுக்குள்ள இருந்தோம்னு நம்புறேன். ஓகே ஓகே சூப்பர். ஆனா போனவங்க எல்லாம் பயங்கரமா சொல்றாங்களே, பல்லே பெருகும், பல கோடி பெருமாப்பா, அதோட எச்சியே மெடிசனா. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே, படம் ரிலீஸ் ஆகட்டும். பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் போறதுக்கு முன்னாடி அது என்ன சொல்றாருன்னு தெரியல. அஜித் பால் கோட் வேர்ட் அக்செப்டட். ஏங்க நான் எதுவுமே சொல்லலைங்க, படம் நல்ல படம் தாங்க, விடுங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையிலேயே எனக்கு கோட் வேர்ட் தெரிஞ்சிருச்சு பாருங்க ப்ரோ. இல்ல
நான் படம் பார்க்கல, நான் எந்த கன்க்ளூஷனும் சொல்லவும் இல்லை, நான் எந்த கோடு டேஷும் சொல்லல, அமைதியா இருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்றப்போ பிரகாஷ் ப்ரோ வந்து என்கிட்ட வந்து ஞாபக சக்தி சொல்றேன். காலையில சொன்னாரு இன்னொரு போன்ல ரெக்கார்டிங் போடுங்க, சரி ஸ்பேஸ் போறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு. இப்பதான் எனக்கு அந்த விஷயமே ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஆனா அவர் போட்டிருப்பார் ரெக்கார்டிங்லாம் இல்ல பிரகாஷ் ப்ரோ? சொல்றேன், கடைசியா முடியாம சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கேன், கரெக்டா இல்லையான்னு தெரியல, ஆனா போட்டிருக்கேன் ஞாபகமா. பாத்தீங்கல்ல, ஞாபகமா போட்டிருக்கேன். ஆனா போட்டிருக்கிறது ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்ல கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல ஒர்க் ஆகலன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இல்ல அதான் செக் பண்ணி பார்ப்போம். செக் ஓகே, பண்ணி ஒருவேளை ஓகே ஆச்சுன்னா இன்னைக்கு நைட்டே அப்லோட் பண்ணிடுவோம். நைஸ். ட்ரையல் தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய ரீ-ரிலீஸும் ஆகுது போல. ரிலீஸ் தான் நிறைய ஆகுது. இப்போ வார வாரம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மௌனம் பேசியது ரிலீஸ் ஆகுது, ரீ-ரிலீஸ். அமர்க்கலாம் ரிலீஸ் டேட்டு திரும்ப 13 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டையும் போய் பார்த்துட்டு வேலண்டைன்ஸ் டே நல்லா கொண்டாடலாம். அப்ப நீங்க பூக்கி பார்க்க மாட்டீங்களா, இல்ல மயிலாடு பார்க்க மாட்டீங்களா? மயிலாடு ஸ்கிப் பண்ணிட்டு அமர்கலமும் மௌனம் பேசியதையும் பூக்கியும் பார்ப்பேன். இப்போ அமர்கலம் ரிலீஸ் ஆகானா மயிலாடும் பூக்கியும் மௌனம் பேசி பார்ப்பேன். 3 படம் பார்க்குற பிளான். 13ஆம் தேதி 2 படம், 14ஆம் தேதி ஒரு படம், இப்படி 3 படம் பிரிக்கிற மாதிரி ஐடியா. அந்த 3ல எந்த படம்னு பார்ப்போம். அப்ப எப்பங்க காதலர் தினத்தை கொண்டாடுவீங்க? அவருக்கு என்ன எங்க பாங்க, தீபாவளியே தேட்டர்ல கொண்டாடுறோம், பொங்கலை தேட்டர்ல கொண்டாடுறோம். அவருக்கு என்ன காதலர் இல்லங்க, தினமா? இல்ல இங்க பாங்க, அதெல்லாம் இல்ல. என்னடா இல்ல கேள்வி இது? தீபாவளியே தேட்டர்ல கொண்டாடுறோம், பொங்கலை தேட்டர்ல கொண்டாடுறோம், நியூ இயர் முத படத்தை தேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கணும் சொல்லி நியூ இயருக்கும் தேட்டருக்கு போறோம். இல்ல காதலர் தினம் மட்டும் தேட்டர்ல, காதலர் தேட்டர்ல நம்ம லவ் பண்றோம், தேட்டருக்கே போவோம். பாத்தீங்கல்ல. பர்னி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சர்வம் மாயா இங்க யூஎஸ்ல இன்னும் ரிலீஸ் ஆகல, ஓடிடில. எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியுமா? ஓடிடில ரிலீஸ் ஆகலையா? அங்க ஹாட் ஸ்டார் தானே வந்திருக்கு. ஹாட் ஸ்டார் தானேங்க. இங்க ஊலுல வரலங்க. பிரைம்ல வரப்போகுது. பிரைம்ல ஓகே ஓகே. இல்ல நான் ஒன்னு சொல்லுவேன், வேணாம். ஏங்க? இல்ல நம்ம இந்த மண்டே எல்லாம் இந்த டியூஸ்டே எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் படங்கள் எப்படி அமேசான்ல ரிலீஸ் ஆகுறப்போ நமக்கு இங்க ரிலீஸ் ஆகலையே, எதுவும் பார்க்க முடியாது. ஆனாலும் பாக்குறோம்ல, இந்த மாதிரி இங்க இந்தியாவில ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கலாம், அங்க ரிலீஸ் ஆகலன்னாலும் அப்படியே பார்க்கலாம்ல. அப்படி நான் பாத்துட்டேங்க, எனக்கு அந்த ஐபிடிவி இருக்கு, அங்க பார்த்தாச்சு. பட் இல்ல, மத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்றதுக்கு சொல்றாங்க, அது ஹிந்தி வெர்ஷன் வரும்ல. இங்க மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க, ஸோ அவங்க ஹிந்தி படம் தான் பார்ப்பாங்க. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ, ஒரு இது மூன் வாக் ஒரு ஆல்பம் பார்த்தேன், கேட்டேன். பட் எல்லாமே ரஹ்மான் தான் பாடியிருக்காரு. அவரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க. அவர் முதல்ல எல்லா சாங்கும் ஆல்பத்தோட ஒட்டுமொத்த சாங்கும் அவர் பாடுறாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்டே வந்துச்சு. நான் போஸ்ட் கூட போட்டிருப்பேன், ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான் சொல்லி. ஏன் இப்படி பண்றாங்க பிரகாஷ் ப்ரோ? கேக்குறாங்க, அதுதான் அவர் பாட மாட்டேன்ட்டாராம். இல்ல அவர் பாட மாட்டேன்ட்டாராம், அவர் கேட்டாராம். டைரக்டர் திகேன் உப்சன் அவர் படத்தை டைரக்ட் பண்றது தயாரிக்கிறது ரெண்டுமே அவர் தானே. அவர் வாண்டடா மூச்சை போட்டு அதுக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருப்பாங்களே, அவர் தான் வேணும், அவர் தான் பாடணும்னு எல்லா பாட்டையும் பாட வச்சாராம். ரஹ்மானுக்கு பிடிக்கலையா, ரஹ்மானுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல ரஹ்மானுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதுல, அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே. ஹாரிஸ் ஜெயராஜ் ஏதாச்சும் படம் போடுறாரா மியூசிக்? லவ் ரீசெட் ரிப்பீட், இதுதான் ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. ஓகே. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல புதுமுகங்கள் நடிக்கிற படம், அதுதான் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. கூடிய விரைவில் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கான எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. படம் டோட்டல் ரெடி ஆயிடுச்சு, டோட்டலா ரெடி ஆகி படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இந்த ஒன்ஸ் மோர் என்னதான் ஆச்சு? அன்னைக்கு சொன்ன கதை தான், அது ரொம்ப கஷ்டம். ஒரு படம் சொல்லி போட்டனால அப்படியே டிலே ஆகி இப்படி போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகிறது இப்போ இந்த வகையில் இந்த சூழ்நிலையில ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த படம் ரிலீஸ் ஆகிறது இந்த சூழ்நிலையில கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே.
அப்புறம் எக்கோ எல்லாம் பார்த்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சூப்பரா இருக்குன்னாங்க. இட்ஸ் ஹிந்தில தான் பார்த்தாங்க, ஹிந்தி டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் குட். பிரகாஷ் ப்ரோ, February 6 12 படம் வருது. நான் முன்னாடி நீங்க சொல்லும் போதே சொல்ல வந்தது என்னன்னா, பேசிட்டே இருக்கேன் தவிர பாம்பத்துக்கு வெளியே விட மாட்டானுங்கிற மாதிரி நிறைய படம் வருது நிறைய படம் வருது நிறைய படம் வருது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தவிர பட லிஸ்ட்டை வாசிங்க பாருங்க, அப்பதானே Okay, மற்றவங்களுக்கும் okay, தெரியும். okay. ஹனி, சத்தா பச்சா தமிழ் டப்பு, எஃபோரியா தமிழ் டப்பு, சாய் தின்சிகாவோட யோகிடா வித் லவ் 3 ரீ-ரிலீஸ், அனோமி தமிழ் டப், காதல் கதை சொல்லவா தமிழ் ரீமேக், சிலம்பாட்டம் ரீ-ரிலீஸ், ரெட் லேபிள், பாடும் பாடும் குயிலே, கில்லி மாப்பிள்ளை. அது கார்த்திரவு அப்பதான் லிஸ்ட் போட்டிருந்தாரு. நானும் மூவி பப்ல பார்த்தேன், நிறைய படங்கள் இருந்துச்சு. கில்லி கில்லி மாப்பிள்ளை போஸ்டர் பாத்தீங்களா ப்ரோ? நான் பார்த்தேன் அது நான் முன்னாடியே பார்த்தேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த February 6 என்னென்ன படம்லாம் இதுன்னு பார்க்க அப்போ பார்த்தேங்க. நான் யோசிச்சேன், எனக்கே ஒரு மாதிரி குபீரா தான் இருந்துச்சு. ஓகே, ஆனா இவ்வளவு படம் வருது. 3 வந்து நமக்கு இல்ல, தெலுங்குல. தெலுங்குவா? ஓகே ஓகே. ஆமா, மின்னலே வருதுல்ல பாரதி ப்ரோ? மின்னலே அடுத்த வீக், வேலண்டைன்ஸ் டே வீக் 5th 13. நான் வித்லோ பார்ப்பேன், யோகிடா, அதுக்கப்புறம் வந்துட்டு அது 2 மட்டும்தான் எனக்கு, வேற எதுவும் இல்லை. யோகிடா, வித்லோ, இது 2 ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்பேன். யோகிடா ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்பேன், வித்லோ கண்டிப்பா பார்ப்பேன். மேபி இந்த லீடர் யார் மியூசிக் பாரதி ப்ரோ? ஜிப்ரான். ஓ ஜிப்ரான், ஓகே. அப்ப பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வித்லவ் மட்டும்தான் போவாரு, வேற எந்த படத்துக்கும் போக மாட்டாரு. என்ன பிரகாஷ் ப்ரோ? 6ஆம் தேதியா? 6ஆம் தேதி வித்தளவு மட்டும்தான் பரணி. 6ஆம் தேதி வித்தளவு, 13ஆம் தேதி தான் பார்க்கணும். குக்கி, மௌனம் பேசியது, அமர்க்கலாம் வந்து அமர்க்கலாம், அப்படியான மயிலாடு, அவ்வளவுதான். எனக்கு அந்த மலையாளத்துல 3 படம் ரிலீஸ் ஆகுது, 3மே பார்க்கணும்னு இருக்கு. 20ஆம் தேதி தாய் கிழவி கூட வேற என்ன படம் வருது? தாய் கிழவி பார்க்கணும். வேற என்ன படம் வருது? 20ஆம் தேதியா? ஒரு நிமிஷம். 19ஆம் தேதி படம் வருதா? இல்ல 19 பெருசா இந்த படம் நினைக்கிறேன், ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். 20ஆம் தேதி சேலத்துலதான் படம் பார்க்கணும், தாய் கிழவி. வாங்க சேர்ந்து போலாம். ஓகே ஓகே, நம்ம ட்ரெண்ட் ஷூட் அப்படியே படம் பார்க்கறேன், நிறைய அப்படியே போகலாம். நான் ட்ரெண்ட் ஷூட் நீங்க நான் எல்லாம் சேர்ந்து தாய் கிழவி போகலாம், அங்க போகலாம், சேலம் போகலாம். ஆனா என்னன்னா காலையில 9 மணி ஷோ இருக்காது, 11 அந்த டைம்ல தான் போடுவாங்க. அப்போ நமக்கு அங்க 4 ஷோ இருந்தாலே போதும், 9 மணி ஷோ கூட வேணாம், 11 மணி ஷோ இருந்தாலே போதும், போய் பார்த்துட்டு வருவோம். சரி ரைட்டு, ஓகே முடிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு நீங்க 2 கிராஸ் போட்டிருக்கீங்களே, அப்ப அந்த ப்ரொடியூசர் இல்லையா? ஸ்டார்டிங்லேயே சொல்லி வச்சு அதை பத்தி தான் பேசிடுவோம். ஸ்டார்டிங் கேட்கலாங்க. ஓகே 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 ஓகே. அப்ப யாரு புது ப்ரொடியூசர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா? தெரியாதா? அடுத்த வாரம் தாங்க தெரியும். February 10ஆம் தேதிக்கு மேலதான் தெரியும், உறுதிப்பட தெரியும். ஓகே சரி, ஓகே பிரகாஷ் ப்ரோ, சல். ஓகே, பாய் 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 பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.